அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் அல்லது வேத பகுதி என்னவென்றால், அபிஷேகத்தினுடைய மறுபக்கம். அபிஷேகம் என்னெல்லாம் செய்யும்? அபிஷேகத்தை குறித்ததான ஞானம் சபை அடைய வேண்டும். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். எல்லாரும் நினைக்கிறது என்னவென்றால், அபிஷேகம் பெற்றால் நம்முடைய வாழ்க்கையில் அந்நிய பாஷை அடையாளமாக இருக்கும், ஆராதனை, பாடல்கள், ஜபம், அவ்வளோதான். இல்லை மிஞ்சி போனால் எப்பயோ ஒரு சமயம் தீர்க்க தரிசனமாக சில காரியங்கள் எனக்கு கர்த்தர் உணர்த்துவார், இப்படி தான் இருக்கும். அதனால் அபிஷேகம் என்பது மிகப்பெரிய ஒரு பரலோகத்திலிருந்து வருகிற, ஒரு தேவ சமூகத்திலிருந்து வருகிற ஒரு மூன்றாவது நபர். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற திரியேக தேவனிலே ஒருவர் பரிசுத்தாவியானவர். இந்த தேவன் ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் இவர்களோடு கூட வந்தார். அவ்வப்பொழுது வந்து பார்க்கிறார். நான் சொல்கிற பிதாவாகிய தேவன். அதன் பிறகு சுவிசேஷ புஸ்தகங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது குமாரன் மனுஷனாகவே வந்து உலாவினார். அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் பார்க்கிற பொழுது பரத்துக்கு ஏறின குமாரன் துரோகிகளாகிய மனுஷருக்கு என்று வரங்களை பெற்றுக்கொண்டு மனுஷர்களுக்கு அருள்படியாகவே அவர் பரலோகத்துக்கு ஏறினார். அதில் ஒன்று தான் இந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வருகிற பொழுது அல்லது இந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரு சின்ன முகவரை நான் சொல்ல விரும்புகிறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜனங்கள், அபிஷேகத்தை பெற்றதாக நினைப்பார்கள். ஆனால் அபிஷேகத்தை பெறுவதற்கு சில ஆயத்தங்கள் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆயத்தம் நான் எடுக்கவில்லை என்றால், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த ஆயத்தத்துக்குள்ளே வரவில்லை என்றால், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே நமக்கு எதிராய் காணப்படும். இது தேவன் நடத்துகிறார், தேவனை ஆயத்தப்படுத்துகிறார். அதில் ஆயத்தம் என்னவென்று கேட்டால், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு பிரியமான ஜனங்களே நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பார்கள். இது உண்மை. தெரியாது நமக்கு. இது தாய் நினைப்போம், தகப்பன் நினைப்போம், அண்ணன் நினைப்போம், தம்பி நினைப்போம், சொத்து சுதந்திரங்கள் இவையெல்லாம் என்னுடையது என்று எதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுவே சில சமயத்தில் அந்த ஒரு எண்ணங்கள் என்ன செய்யும் என்று கேட்டால், பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நம்ம இழக்க செய்கிறோம். ஆகையால் நம்ம சொத்தை எழுந்துருவோமா, சுகத்தை எழுந்துருவோமா, சொந்தங்கள் எழுந்துருவோமா, பந்தங்கள் எழுந்துருவோமா என்றால் உண்மையான செய்தி என்னவென்று இந்த நாள் முழுவதும் நீங்கள் கேட்டால் தெரியும். எதை இழக்க போகிறது இல்லை, ஆனால் எல்லாத்திலிருந்து நம்ம பிரித்து எடுக்கப்படுவோம். இல்லாவிட்டால் அந்த ஆயத்தை எப்படி நடக்குன்னு கேட்டால், எல்லாம் நல்லா போய்கொண்டு இருக்கும், ஜனங்களே எதிரிட்டு காணப்படுவாங்க. இது அபிஷேகம் பெறுகிற ஆரம்ப காலத்திலேருந்து நடக்கும். ஆனால் அபிஷேகத்தை தனிப்பட்ட விதத்தில் பெற்றுக்கொண்ட மனுஷன் பெறுவதற்கு முன்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், 120 பேரும் மேல் வீட்டாரியில் வந்து அமர்கிறாங்க. எல்லா கதவுகளையும் அல்லது எல்லா வாசல்களையும் தாண்டி வருகிறது தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒன்று பரியாசக்காரர்கள், இன்னொன்று படித்தவர்கள், இன்னும் அறிமுகமான சொந்த ஜனங்கள், அந்நிய ஜனங்கள், சமுதாயத்தார், சமூகத்தார், இன ஜனம், அப்புறம் படித்தவர்கள், அப்புறம் பணக்காரர்கள், செல்வந்தர்கள், எப்படி வாழ்க்கையின் பல தட்டுகளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். நமக்கு நெருக்கம் இருக்கிறதோ இல்லையோ, நீங்கள் பரிசுத்தாவி இருக்கிற இடத்துக்கு போகிற பொழுது ஒரு செல்வந்தனும் சொல்லலாம், ஒரு தரித்திரனும் சொல்லலாம், ஏன் அங்கே போகிறாய்? எல்லாவற்றுக்கும் மேலாக ரோமாபுரி அரசாங்கம் சட்டம் போட்டு இருக்கிறது. அங்கெல்லாம் போனால் அவ்வளோதான், கடும் காவல் தண்டனை. ரோமாபுரி அரசு தண்டனை அதாவது அதை காட்டில் செத்து போய்விடலாம். அதனால்தான் சிறைச்சாலைக்காரன் அப்போஸ்தலர் நடபடிகளில் 16 அதிகாரத்தை தன்னை மாய்த்து கொள்ள போவதுக்கான காரணம், அவன் கையில் மாட்டினால் உயிரை விட்டுருவான். உயிர் இருக்கிற வரை சித்திரவதை அணுவாக பண்ணுவான். அந்த தண்டனையில் ஒரு விதமான தண்டனை, டைப் ஆஃப் பீனலைசேஷன். ஆகையால் இந்த சட்டம் ரொம்ப கொடூரமான சட்டம் ரோமாபுரி அரசாங்கத்தில். என்ன சட்டம்? இயேசுவின் நாமம் உச்சரிக்கப்படக்கூடாது, இயேசு என்ற அந்த வாசனை இருக்கக்கூடாது. அது ஒரு தீவிரவாத இயக்கம் மாதிரி ஆகிவிட்டது. அப்போது இந்த 120 பார்த்தாங்க, இந்த சட்டத்தை மீறுகிறதாக இல்லை, நம்ம பேசத்தானே கூடாது, நம்ம போய் அமரலாமே, நம்ம கூடலாம், பேசக்கூடாது இயேசு குறித்து. இது என்னையா இது? இயேசு என்றா போய் உட்காரலாம், ஆனால் பேச முடியாது என்றால் எப்படி இருக்கும்? பேசாமல் இருந்தால் சபை தலை வச்சிடும் இல்லையா? இப்போ நீங்கள் வரீங்க, 3 மணி நேரம் உட்காந்துட்டு போகிறீங்கன்னா, மரணமே இருந்தாலும் அழுதுட்டு போவோம். மரணத்துலேயும் சாட்சி பார்க்குறோம், மரணத்துலேயும் பிரசங்கம். மரணம் கூட நம்ம வாய முன் சும்மா இல்லை. அதாவது செத்தவன் அப்படி தான் மூடின்னு போகிறானே தவிர,
இருக்கிறவன் எல்லாம் வாயை திறக்கிறது, கண்ணை திறக்கிறது, அப்பவும் தூங்குறது இருக்குது, அப்பவும் பேசுறது, அப்பவும் சண்டை போடுறது இருக்குது, அப்பவும் பண விஷயம் பற்றி பேசுறது இருக்குது. வாங்கினவன் கடை வாங்கி செத்தானோ இல்லை வச்சுட்டு போனானோ அந்த பொருளாதார வாசனை இருந்து கொண்டே இருக்கும். சொத்தெல்லாம் நல்லா சம்பாரிச்சு அந்த மனசு என் பிள்ளைங்கெல்லாம் கவனிக்கல, இருக்கிறப்போ விட்டானுங்க, இப்போ அழுகுறானுங்கன்னுமா ஒருத்தன். இன்னொருத்தன் படுபாவி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், என்ன வச்சுட்டு போனான்னு தெரிலன்னு. மனைவி ரொம்ப சோகமாக இருக்கும். அதாவது என்னென்னா மனுஷன் பிரிஞ்சு போனான்னு இல்லை, அடுத்தது இந்த மனுஷன் விட்டு போன விஷயத்தெல்லாம் பார்த்து யோசிச்சுன்னு இருக்கும் மனைவியோ மக்களோ. எல்லாம் இருக்கப்பட்டவனுடைய அந்த குடும்பத்தார் அது வேறு மாதிரி இருக்கும் ஸ்டைலு. துக்கம் என்னமோ எல்லாம் ஒன்று தான், ஆனால் சில சமயம் துக்கமே ரொம்ப துக்கமாயிடும். எல்லாம் வைத்து விட்டு எல்லாம் அவர்கள் வாழ்க்கை வந்து சீராக இருந்து மீதி வச்சுட்டு போனான்னா அவனுக்கென்று அவன் உண்மையிலேயே ஒரு அன்போடு அழுவாங்க. தொல்லை கொடுக்காமல் போகிறான் இல்லையா அந்த ஆளோ அந்த அம்மாவோ. ஆகையால் இந்த மரண வீட்டிலே கூட ஒரு துக்கம்னு நம்ம மொத்தமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதில் பல பிரச்சனைகள் இருக்கும், அதில் பல பிரச்சனைகளுக்குரிய தீர்வும் இருக்கும். அப்பா பரவாயில்ல, மருமகன் சொல்லுங்க, ஐயோ அல்லேலூயா போய் சேர்ந்துருச்சு ஐயா. இது வரைக்கும் இந்த கழுவி இடுப்புலேயே கொத்து சாவி சுற்றி இருந்தது, சொத்தெல்லாம் இப்போ பிரிக்கலாம். இதில் யாருக்கு என்ன வரும்னு அங்கே ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி மரணத்தில் கூட நம்ம அமைதியாக இருக்கிறது. இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் நீங்கள் அமைதியில் காத்து கொண்டால் தான் மேல் வீட்டு அறைக்கு போக முடியும். செவி சாய்க்கக்கூடாது சில ஜனங்களுடைய வார்த்தைக்கு, சில ஜனங்களை பார்க்கவே கூடாது, சில ஜனங்களிடத்தில் அபிப்பிராயம் கேட்கக்கூடாது. மனதுக்குள்ளே பட்டு விட்டது பரிசுத்தாய் பெற வேண்டும் என்று அவ்வளோதான், அதோடு போக வேண்டியது தான். எங்கே கர்த்தர் தீர்மானித்த இடத்துல எங்கே எனக்கு பிடிக்கிறதோ அதெல்லாம் இல்லை. கர்த்தர் தீர்மானித்த இடம் மெய்ப்பனும் அங்கே காணலை. சிலர்லாம் மெய்ப்பனுடைய டிஸ்கிரிப்ஷனை போய் பார்ப்பாங்க, யூடியூப்பை பார்ப்பாங்க, அவன் பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க, நல்லவனா கேட்டவனான்னு. நல்ல ஜனங்களோட பழகணும் இல்லையா, அதுக்காக டு செலக்ட் அ ரைட் பர்சன் ஆஸ் அ ஷெப்பர்ட். தப்பு இல்லை, அது எதுவுமே உங்களுக்கு உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. வேதம் என்ன சொல்கிறேன்னா, கனிகளால் மட்டும்தான் அவர்களை அறிவீர்கள். அவன் நல்லதான் எழுதுவேன், என்னை பற்றி வெப்சைட்டில் என்ன எழுதுவேன், நானே எழுதுகிறப்போ நல்லவர் வல்லவர்ன்றது வேறு விதத்தில் இருக்கும். உண்மை நிலவரம் என்ன பழகிறப்ப தெரியுது பாருங்க, அதுதான் விஷயம், உண்மையான காரியம். இந்த 120 பேர் எதையுமே கவனிக்கவில்லை, எதையுமே செவிசாய்க்கவில்லை, எதையுமே பொருட்படுத்தவில்லை, எந்த விதமான மனுஷனுடைய கருத்துக்களுக்கோ கருத்து கணிப்புக்கோ காத்திருக்கல. இயேசு சொன்னார் எருசலேமில் இருக்க சொல்லி நான் போகிறேன். இந்த 120 பிரபலியமானவர்கள் என்று கேட்டால், இந்த 11 சீடர்களையும் போய் என்ன சொல்கிறது, கடபாரை கொடுத்து அந்த பாறையை நவுத்துறது போல் கிறிஸ்து போய் தனிப்பட்டத்தில் பேசி நடுவில் இந்த மகதலேனா மரியாள் வந்து ஒரு குழப்பி ஆமாம், அந்த பெண்மணி வந்து கல்லறையில் வந்து பார்த்துட்டு வெள்ளை வஸ்திரம் தரித்த வெண் வஸ்திரம் தரித்த தூதர்களை பார்த்ததோ ஓடி போய், ஐயோ நான் தரிசனம் பார்த்துட்டேன், அன்னிலேருந்து இனி வரைக்கும் வெள்ளை ஒரு தொல்லையாக இருக்குது, கோய்த்து கொள்ள வேண்டாம் சொன்னது எருசலேமுக்கு போகணும். இது ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று பண்ணுச்சு. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறேன், நான் உயிர் தெரிந்தேன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் ஒன்று. இது எல்லாம் வந்து எருசலேமுக்கு போக வேண்டியவர்கள் போயிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதாவது நீங்கள் ஏதோ தவறு செய்கிறபடினாலே, அதாவது சிங்கம் தூங்கி விட்டால் நரி நாட்டாமல் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களை கர்த்தர் அனுகிரகத்தில் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் எங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்காங்க. உங்கள் வீட்டில் கூட நீங்கள் பெறலாம், இல்லைன்னு சொல்ல, சூழ்நிலை பொறுத்து இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் எல்லாவற்றையும் விட்டு விலகி வருகிற மனநிலை இருந்தால் கர்த்தர் நடு வீதியில் கூட உங்களை அபிஷேகம் உள்ளவர். ஆனால் இந்த இடத்துல இவர்களுக்கு நியமிக்கப்பட்ட எருசலேமில் போய் அமர்கிறாங்க, அபிஷேகம் வருகிறது, அவ்வளோதான். அதிலிருந்து அவர்கள்லாம் சிதறுகிறாங்கனாக்கா பழைய பாவத்தில் இல்லை, பழைய காரியத்தில் ஈடுபட முடியல, அதனால தான் சிதறுகிறாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயத்தில் சொன்னால் பலிக்கு பெருகிறாங்க. ஒரு உடைத்தால் ஒன்று உடைக்கப்பட்ட என்ன நடக்கும், பிரித்தால் பலிக்கு பெருகும். சேர்ந்து இருந்தால் ஒன்றா தான் தெரியும், பிரித்து பார்த்தா நிறைய தெரியும். பார் தங்கம் ஒரே பார், ஒரு பிஸ்கெட் 1 கிராம், பிரித்து போட்டால் செயின் வரும், பிரேஸ்லெட் வரும், மோதிரம் வரும், என்னென்ன ஆபரணங்களை செய்யலாம் அந்த ஒரு பாரில். அந்த தகுதிக்கு அந்த அளவுக்கு ஏற்றபடி கொஞ்சம் பெருக்கும் இல்லையா. 1 கிராமை பிரித்து போட்டால் கூட அரை கிராமுக்கு ஏதாவது செஞ்சு காதில், இந்த காதில் ஒன்று அந்த காதில் ஒன்று, ரிங்கி மாதிரியாவது இந்த மொட்டை அடிக்கிறப்ப போடுவாங்க பசங்களுக்கு, ஒரு கம்பி, ஒரு ஆபரணமாக மாறுறப்போ பெருகுது. ஐயால நம்ம எல்லாம் மாம்சமாக இருந்த நாம் மீது ஆவி ஊற்றுகிறதே நம்மை பெருக செய்வதற்கு தான். அபிஷேகம் என்பதே பெருக செய்வதற்கு தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அபிஷேகம் பெற்றால் எழுந்துருவோம் என்பதல்ல. ஒரு விதமான பெருக்கம் வருகிறது. பெருக்கம் எதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தில் பெருக்கம் வரணும். மறுபடியும் போய் நான் பெருகினேன்னு சொல்லி போய் மறுபடியும் பழைய சவகாசத்தில், பழைய ஐக்கியத்தில், பழைய ஜனங்கத்தில் போனால் அது அப்படியே சுருகும். இப்போ என்ன நடக்குது, சரியான அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஒரு பகை உண்டாகும்.
அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நாமத்தில் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க. இது அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்த பந்தம் எல்லாம் ஒன்றா இருந்தால் நம்ம இப்போ எல்லாருக்கும் ஒரு விரக்தி வருது. அது கிறிஸ்துவ குடும்பமே இருந்தால் கூட அந்த ஜனங்களுக்கு கோவம் வந்துடும். இவர் பெரிய இவர் மாதிரி பேசுகிறாரு, இவர் இப்போ போய் பரிசுத்தாவி அந்த சபைக்கு போக ஆரம்பிச்சுட்டான். நம்ம சபையெல்லாம் விட்டுட்டு நம்ம தாத்தா இது பண்ணார், பாட்டி இது பண்ணாங்க, ஆச்சி இது பண்ணாங்க, எவ்வளோ பாரம்பரியமாக இத்தனை ஆண்டுகள் போன சபையை விட்டு இவன் பாரு எங்கேயோ போய் கொட்டை அடிச்சுட்டு கொட்டாய் போட்டது. அப்போது கொட்டாயெல்லாம் இருந்துச்சு பெந்தகோஸ்து சபையில், இப்போல்லாம் இல்லை. இப்போ அது மிகப்பெரிய ஒரு ஆடம்பர சபையின் அடையாளமாகவே மாறிடுச்சு. கொட்டை அடிச்சுட்டு கூரை சபையில் போய் உட்காந்துருக்கான். ஒரு மாவட்டத்தில் சொல்லுவான், பெந்தகோஸ்து சபையெல்லாம் தாலியாத்தான் சபைன்னுவான். சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கா நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். என்னடா இது இப்படிலாம் பேசுகிறான்னு, தெரியாமல் வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். மொத்தமும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி ஆகிடும். அன்றைக்கி மட்டும் இல்லை, இன்றைக்கும் அது என்னவோமா. அப்போதாவது நடுவில் கொஞ்சம் பெந்தகோஸ்து வீரியம் கொண்டு ஒரு காலத்தில் நகையை கட்டுறது, ட்ரெஸ்ஸை மாற்றுறது, அதாவது வெள்ளையை மாற்றுறது, மீசை இருக்கிற மீசை எடுக்க வைக்கிறது, இதெல்லாம் நடந்துச்சு. அந்த ஒரு தோற்றமாவது கொஞ்சம் விகாரமாக இருந்தது. இப்போ எல்லாமே நடக்குது. நகை பெரிய பிரதான வகிக்கல. ஏன்னா இப்போ எல்லாம் ஆடம்பரமே, அப்போ ஆட்சேபிக்கப்பட்ட ஆடம்பரம் இப்போ அடையாளமாக மாறிடுச்சு. அதனால் நகை, காரு, வீடு எல்லாம் சகஜ ஜனங்களை போல தான் இருக்கிறோம். ஆனாலும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். ஏன்? அதுதான் பரிசுத்தாவி உங்களை பிரித்தெடுக்கிறார் என்றார். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்ன கேட்டால், நான் நல்லவன், மற்றவெல்லாம் ஐயோக்கிய என்னை பிரித்து விட்டான், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். நேற்று சர்ச்சைக்கு பற்றி நீங்கள் சொல்கிறது, என்னால் பாதிக்கப்பட்டது 10-15 வருஷம் இருப்பான். இல்லை மனைவியாவது இருக்கும், மனைவி வீட்டாராவது இருக்கும், இல்லை அண்ணன் தம்பியாவது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பெற்றோர் உடன்பிறப்போர். எனக்கு தெரியல, அது வரைக்கும் நான் பாவியாக இருந்தேன். அப்புறம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டதுலேருந்து என்ன ஆகுனா, அவன் மகா பாவியாக எனக்கு கண்ணுக்கு தெரியும். அவங்கெல்லாம் படுபாவியாக சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் இந்த மாதிரிலாம் எங்களை அநியாயம் பண்ணிட்டு நீங்கள் போய் பாரு, பேசுறது என்ன, அது என்ன ஆராதனை, என்ன அபிஷேகம், அதெல்லாம் பரியாசமும் பண்ணுவான். பாடுறதை பற்றியாது, ஆடுறதை பற்றியாது. உங்களை பண்ணுறாங்களோ இல்லையா, என்ன நிறைய பண்ணுவாங்க, எனக்கு தெரியும் இல்லையா. என்ன பேச்சு பற்றியா, எகத்தாளமான பேச்சு ஒன்றும் மாறலை. அவன் அதே மாதிரி தான் இருக்கான். முதல்ல எப்படி இருந்தான், இப்போ அதே வருஷனில் வேறு மாதிரி இருக்கான். முதல்ல எப்படி தலைக்கருவியாக இருக்கான், அதே மாதிரி தான் இருக்கான். இயேசு நாமத்தில் இருக்கான். எப்படி ரிசல்ட் எப்படி வருது பாருங்கள். ஆமாம் இப்போது இல்லை ஏன் சார் இல்லை, நான் ரொம்ப நல்லவன் அப்படி காட்ட போகிறப்போ பெற்றுக்கொண்ட ஆவி புசுக்குன்னு இப்படி போயிடும். சொல்கிறானா இல்லை, அதுக்கு எதிர்த்து அவன் என்னை ஒரு 10% திட்டானா, நான் ஒரு 20% திட்டுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போவும் பரிசுத்தாவி மகிமைப்பட மாட்டார். ஒரே ஒரு விஷயம், அது கருத்து சுதந்திரம். என்னது, என்னை குறித்து விமர்சனம் பண்ணுறவனை இந்த இடத்துல தான் அவன் சந்திக்கவும் பண்ணலாம், இல்லை என்னை விட்டு ஓடியும் போயிடலாம் பல மைலுக்கு. இப்படியெல்லாம் தூண்டி விட்டு அவன் திரும்பி சண்டைக்கு வருவான்னு சொல்கிறவனும் இருக்குது. எதுனா இப்போ கத்துவான் பாரு, இப்போ பேசுவான் பாரு, இப்போ பதில் போடுவான் பாரு, வீடியோ போடுவான் பாரு, அப்படியெல்லாம் இருக்கும். கருத்து சுதந்திரம், ஜனநாயக நாட்டில் கருத்து சுதந்திரம். அவன் என்னை நல்லா தான் சொல்லணும்னு சட்டம் கிடையாது. சொன்னான்னா சந்தோஷம், சொல்லுவானா நமக்கு தெரியும். ஆனால் என்ன சொல்லுவான், என்ன சொல்ல மாட்டான்னு எல்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம். நம்ம எத்தனை பேரை சொல்லியிருப்போம். இதுதான் நம்ம நிதர்சனமான ஒரு ரகசியம் தான். சரி, சொல்லிட்டு போகிறான். இப்போ நான் பழைய மனுஷன் இல்லை, புது மனுஷன். இதை தெரிந்து கொண்டால் என்ன நடக்கும்னு கேட்டால், நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கோம். யோசிப்பே படிக்கிற பொழுது ஒரு குழியை பார்க்குறப்ப, இந்த குழி எனக்கு தான் தள்ள போகிறான் இவன். சகோதரில் பார்க்குற பொழுது ஏதோ ஒன்று நடக்க போகுது. அதாவது பகைமேன்னு வந்துருச்சுன்னா இப்படி தான் அப்படி தானோ சொல்ல முடியாது. யோசிப்பா அப்படி என்ன பண்ணார்னு கேட்டால், நன்மை தவிர வேறு எதுவும் பண்ணல. இயேசு கிறிஸ்து நன்மை சுற்றி திருந்தார். சிலுவையில் போகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவர் இன்னொரு 100 வருஷம் இருந்தாக்கா இன்னொரு 2 கோடி குடும்பம் நல்லா இருந்திருக்கும், என்னை பொறுத்த வரைக்கும். சின்ன எண்ணத்தில் சொல்கிறேன். ஆனால் அவர் மரித்தால் உலகமே நல்லா இருக்கும், உலகத்தில் இருக்கிற குடிகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. அப்போ இருக்கிற ஜனத்தொகை மட்டுமல்ல, வம்சாவளிகள் இன்னும் கர்த்தருக்குள்ளே வரும் என்று பிதாவின் சித்தம். 33 ஆண்டில் அவருடைய நாட்கள் முடிந்தது பூமிக்குரிய வாழ்க்கையில். அதுலேருந்து ஆரம்பித்தது தான் கிறிஸ்துவம். அவர் எப்பொழுது முடிவை உண்டாக்கினார்களோ அப்பொழுது தான் ஆரம்பிக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய ரகசியம் என்னென்னா, உங்களை எப்பொழுது தாக்குகிறார்களோ, வார்த்தையினாலேயோ செய்கையினாலேயோ சொற்களாலேயோ இல்லை என்னமோ உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருகிறதோ, நீங்கள் நினைத்து கொள்ளலாம் எல்லாம் முடிந்தது, ஊரை விட்டு போகலாம், வீட்டை விட்டுட்டு போகலாம், நாட்டை விட்டுட்டு போயிடலாம். அந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கக்கூடாதுன்றதான் நம்முடைய மனசுக்கு கேட்கும். அதாவது ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன் ஐயா, இது மேலே இருக்க முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், எங்கே வெட்கப்பட்டீங்களோ அங்கு தான் கர்த்தர் உயர்த்த போகிறார். அபிஷேகத்தினுடைய அஸ்திபாரமே தாக்கு பிடிக்கிறது தான். இந்த இடத்துல அதே சமயத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ஒரு விதமாக எடுத்துக்கொண்டு போகிறாங்க. அதாவது கனவீனப்படுத்துகிறாங்க, அவங்கள ஒரு வித்தியாசமாக நடத்துகிறாங்க.
அப்போ என்ன நடக்குதுன்னா கர்த்தரே அவர்களை தள்ளி கொண்டு போகிறார், நகர்த்தி கொண்டு போகிறார். அப்படி நகர்த்தி கொண்டு போகிற பொழுது இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எங்கே காலை வைத்தாலும் அந்த இடத்துல ஒரு விருட்சம், ஒரு பெரிய செழிப்பு, ஒரு பெரிய பலிகி பெருகுதல், அது ஒரு பெரிய ஆசீர்வாதமே வேறு. அபிஷேகம் நான் சொல்ல உண்மையான அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகம் பெற்றுவிட்டு, ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் தெரிலையா, நாங்கள் நிறைய போதகர்கள் வந்து எங்கள் வீட்டில் காலை வச்சாங்க, எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் குடும்பம் ரெண்டாச்சுன்னு சொன்னாலும் கனிகளால் அவர்களை அறிவீர்கள். பார்வை சுத்தமாக இருக்கணும். பேதுருவில் சொல்லுது, விபச்சாரத்தை விட்டு ஓயாத கண்கள் உடையவர்கள். பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டை, அவங்க மினிஸ்ட்ரி எல்லாம் ஆண் இல்லாத வீட்டை சுற்றி வருவாங்க, பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டை தேடி போவாங்க. பாருங்கள், அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிற சத்தியம்தான். இப்போ இவர்களில் இயேசு நாமம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, ரொம்ப நாள் ஓடாது. ரிசர்வில் ஓடுது இந்த வண்டியெல்லாம். நடுவில் நின்றோம், சத்தியமாக நின்றோம். ஆனால் அதுக்கு முன்னே ரேஸ் பண்ணால் சுருன்னு ஓடும். பெட்ரோல் போட்டவங்க கூட தோற்றுருவான். ரிசர்வில் ஓடுறது தெரியாது. ஸ்பீட் பிரேக்கு போனால் இன்னும் நல்லா சத்தம் வரும். ஏன்னா குலுங்குது இல்லையா, நிறைய குளம் தழும்பாது, குறை கூட கூத்தாடும். இது வந்து பழமொழி மட்டும் இல்லை, நீ நடக்கிறதே அதான். அதனால் கனிகள் இல்லாத அபிஷேகம் கொஞ்ச நாள் அவர் ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுரும். அந்த நபர், தனிப்பட்ட நபர், அவர் ஊழியம் செய்யலாம், என்ன வேணால் போட்டுக்கலாம், ரெவரண்ட் போட்டுக்கலாம், டாக்டர் போட்டுக்கலாம், அப்போஸ்தலர் போட்டுக்கலாம், தீர்க்கதரிசன வரம் பெற்றோர் போட்டுக்கலாம். கனிகளால் அவர்கள் அறிவீர்கள். கனிகள் இல்லைன்னா அது போயிடும். ஆனால் கனிகள் இருந்தால் ஒரு சோதனை வரும். அபிஷேகத்தினுடைய 2வது பகுதிக்குள்ளே சொல்கிறேன். முதல்ல எல்லாம் தள்ளிட்டானுங்க, நம்மளை வேணான்ட்டானுங்க. சாதாரணமாகவே என்ன பிடிக்காது, மனசு சொல்லும், சாதாரணமாக அவனுக்கு என்ன பிடிக்காது, இதில் பத்தாதுக்கு, இதெல்லாம் வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கும். வீட்டிலேருந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஆரம்பிக்கும். ஏன்னா கூடயே பிறந்து வளர்ந்து எல்லாம் இருக்காங்களா, அது ஒழுங்காட்டுறது, இப்படி நடந்தால் ஒரு இப்படி பண்ணுறது, இதெல்லாம் பின்னாடி எல்லாம் நடக்கும், நமக்கும் தெரியும். நம்ம எல்லாம் பண்ணதான் அவங்க திருப்பி பண்ணுறாங்க. இப்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், சின்ன வயசுலேருந்தே இது ஜென்ம சுபாவத்தில் பயணப்படுற இடம் தான் சொந்த ஜனங்கள். நீங்கள் பெண்கள் நைட்டி போடுவாங்க அந்த காலத்தில், கேஷுவல்ஸ், ஃபேமிலி வந்து கேஷுவல்ஸ், ஃபார்மல் கிடையாது. அதனால் ஆண்கள் லுங்கி கட்டுவாங்க, பனினோடு இருப்பாங்க, இல்லை எல்லாமே இருப்பாங்க. நம்ம இஷ்டப்படி வீட்டுக்குள்ளே இருப்போம் இல்லையா, அது மாதிரி இஷ்டப்படி ஒரு ஜீவியை நடந்து கொண்டிருக்கோம் வீட்டில். பெரியவன் பார்க்க மாட்டான், சின்னவன் பார்க்க, சின்னதாக ஒன்று லாஸ்ட்டில் பிறந்திருக்கோம், அதை ஒழுங்காட்டும், பெரியாசம் பண்ணோம், அதை பார்த்து எல்லோரும் சிரிப்பாங்க. இது எல்லாருமே மகிழக்கூடிய இடமாகவும் இருக்கும். நல்லா போய் கொண்ட குடும்பத்தில் திடீர்னு ஒருத்தன் சாமியார் மாதிரி ஆகிட்டானா எப்படி இருக்கும்? அதுவும் அவ்வளோ சில்மிசம் பண்ணவன், அவனை அந்த நிலையில் இருக்கவும் கூடாதுங்க. இதுங்க அவனை வந்து எதனா பண்ணுறது, அவன் டிவி போட்டால் அவனை ஏதாவது ஒன்று பண்ணி அவனை திட்ட வேறு அளவுக்கு பண்ணி கெட்ட வார்த்தை பேசுகிற அளவுக்கு பண்ணிவிட்டா பார்த்தியா. நேரத்துக்கு முன்ன என்ன சொன்னான் அவன், இவர் ஜெபம் பண்ணுறாரா, என்னடா பேசுனேன், சின்னதோ பெருசோ, அதான் அவங்கள பலவீனம் தெரியும்னு சொல்லுது. அப்புறம் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டங்க ஆரம்ப காலத்தில் நடக்கிறது சொல்கிறேன். உண்மையிலே ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு என்னன்னா, எப்போ எதெல்லாம் அவனுக்கு பிடிக்குதோ அங்கே தான் வஞ்சர மீன் வறுவல் சத்தம் வரும். நம்ம வீட்டிலே நடக்கும். என்னென்ன டிஷ் உங்களுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் செய்வாங்க. வீட்டில் செய்வாங்கன்னா பழி வாங்குறதோ அதெல்லாம் இல்லை, அது அப்படியே இயற்கையில் நடக்கும். உங்களை கத்த சோதிக்கிறா, தாண்டி வரீங்களா, ஜெயிச்சு வரீங்களா, அப்படின்னு ஜெயிச்சு வந்துட்டிங்கன்னா உண்மையிலே அவங்க டச் ஆகிடுவாங்க. அங்கே தோற்று சாப்பிட்டு விட்டிங்கன்னா அது ஒரு பெரிய பரிகாசமாயிடும். பார்த்தியா இது பார்த்தியா, அபிஷேகம் பெற்றாராம், வஞ்சர மீனில் தோத்துட்டாரு, சங்கரா மீனில் தோத்துட்டாரு. இதெல்லாம் வந்து வெளியில் வராது. ஆனால் அந்த ஜனங்க கொஞ்சத்தில் கூட உங்களை நம்ப மாட்டாங்க. அதுதான் சொல்ல வரேன். இது யாருன்னு தெரியாதா, இது ஜெபம் பண்ணுறாராம்மா, இவர் ஊழியம் பண்ணுறாராம்மா. 2வது ஆஃப் வரும், அது இந்த அடையாளத்திலே வரும். இவர் ஒரு பாஸ்டர்னு கல்யாணம் பண்ணுறதும் இருக்குது, இவர் தேவ பிள்ளைன்னு கல்யாணம் பண்ணுறதும் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் பிக்கப் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் பழைய ஜனங்களை பார்க்குறப்ப அவங்க சிரிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். இது வந்து குடும்பத்தில் இதெல்லாம் பெரிய குற்றமாகவும் கர்த்தர் எடுத்துக்க மாட்டார். இது வந்து ஒரு குடும்பம் இப்படி தான் இருக்கும். ஆனால் சீரியஸ் அனாயிட்டிங் இதெல்லாம் ஓரளவுக்கு கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உடனே அவன் ரத்த வாந்தி எடுத்தெல்லாம் சாக மாட்டான். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறவன் பயங்கரமான பாவம் பண்ணிட்டான், அப்படியெல்லாம் கர்த்தர் யுத்தம் பண்ணி அவனை சாச்சிட மாட்டார், அவன் மாண்டு போக மாட்டான். இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கும், அது நம்ம சகிச்சு தான் போனோம். நம்ம திருப்பி சும்மாவும் இருக்க மாட்டோம், 2 அடி அடிச்சுவிடுவோம். அபிஷேகம் பட்டிருக்கிற அடிச்ச பற்றியா, எல்லாம் சேர்ந்துக்கோங்க. அப்புறம் நீ என்ன ஜபம் பண்ணுற, நீ என்ன பைபிள் தூக்குற, நீ என்ன இப்படிலாம் பண்ணுறதெல்லாம் ஜபம், ஆராதனை, பெந்த சபா, நியபா சபா, இல்லை எதனா ஒன்று தீண்டி போட்டா சூண்டி போட்டா அசிங்கமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பழைய வாழ்க்கைக்கு போக விட்றான். சக்கரம் சுற்றுது ரிவர்ஸில். பாத்தியா பாத்தியா பாத்தியா, எல்லாம் கை தட்டி சிரிக்கிறது, அது வேறன்ட்டே பண்ணுறது. இது ஒரு பெரிய ஒரு எல்லாம் ரட்சிக்கப்படாத ஜனங்க மத்தியில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டால் இதெல்லாம் நடக்கும். இது வந்து கேஷுவல், ஃபார்மல். இப்போ அனாயிட்டிங் ஃபார்மல். உடனே இப்போ நடந்தது சொல்கிறேன். எங்கள் காலத்தில் உடனே வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுனா அப்போஸ்தலர் கிறிஸ்து சபையில் போய் உட்காந்துருவோம். அது எங்கள் தலைமை சபை. அது அப்போது
அங்கே எல்லாம் ஒரே லைக் மைண்டடாக இருக்கிறப்போ வாங்க பிரதர் போங்க பிரதர் இப்படி தானே இருக்கும் சம்பாஷணைகள். அப்படியே பரலோகத்தில் ஆராதிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் இருக்கும் எங்கே பார்த்தாலும் ட்ரெஸ்ஸு. அப்போது ஒரு நல்ல திருப்தியாக இருக்கும். என்ன லைக் மைண்டட் என்ன மாதிரி ஒருத்தன் நல்லா குளிச்சுட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆராதிக்கிறான். நல்லவனும் கேட்டவனும் அது ரெண்டாவது. அந்நிய பாஷெல்லாம் பேசுகிறான். இந்த பிசாசுக்கு இல்லை வீட்டு ஆளுங்க. அதனால் நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லாயிருக்கும். மரலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போனால் மறுபடியும் ஆரம்பிச்சிடும். பிசாசுங்க இதுங்கிட்ட வந்து மாட்டிக்கணுமேனு. பிறந்ததே நம்ம பரலோகத்தில் பிறந்த மாதிரிலாம் நம்ம பேச்சு வேறு இருக்கும் ஆரம்ப காலத்தில். இப்போ வீட்டில் இருக்க சும்மா இருப்பானா, அந்த ட்ரெஸ்ஸை கைட்டி லுங்கி பனின்னு போகிறதுக்குள்ளே ஏதாவது சிலுமிசம் பண்ணி எப்போ தான் ஆலயத்துக்கு போயிட்டு வந்த உடனே அலங்கொல்லம் பண்ணி விட்ருவோம். உடனே நான் வாயை வச்சு சும்மா அப்போ தானே போகிறேன், அதனால் நான் என்ன நினைக்கும், பிசாசு இப்படியெல்லாம் கிரியே செய்யுது. யார் பெற்றவங்கள பிசாசுன்றது கூட போனோம். இது மாதிரி ஏதாவது நானும் வாய் சும்மா இல்லாமல் எதாவது பேசுறது, இது மாதிரிலாம் நடக்கும். இது வந்து ஃபார்மல் சீரியஸ் அனாயிட்டிங் டெஸ்ட்டு. இதெல்லாம் சகிச்சிங்கன்னா, அதாவது இந்த பரிகாசன்றது வந்து கர்த்தரும் அந்த காலத்தில் அவங்கள மன்னிச்சிடுவார். கண் தெரிய திறக்கப்படலை இல்லையா, அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிகாசமானால் தான் பிரச்சனை. கண் திறக்கப்படாத காலங்களில் அவன் அதனாலே தொடப்பட்டவனாக இருக்கிறான். அண்ணன் தெரியாத பண்ணிட்டேன்னே, உங்களை நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி சொல்லி வனம் திரும்பி பெரிய போதகர மாறினவங்களாம் இருக்கிறாங்க. என்ன இல்லை, இந்த மாதிரி குடும்பத்தாரால் அவன் கடைசி வரைக்கும் விசுவாசியாக இருந்து மறிச்சவங்களாம் இருக்கிறாங்க. முதல்ல ரட்சிக்கப்பட்டிருப்பான், அதனால் அவன் பாஸ்டர் ஆவான் இல்லை ஊழிய செய்வான்றதெல்லாம் இல்லை. அவன் அழைப்பு என்னமோ விசுவாசியாகவே இருக்கணும். ஆனால் அந்த விசுவாசிலே கனி கொடுத்து நிறைய போதகர்கள் அவன் வாழ்க்கையில் டச் ஆவாங்க. அது யாருன்னு கேட்டால் அவங்க வீட்டில் இருக்கிறலாம் டச் ஆகிடும். அதுங்க கர்த்தரை ஏற்றுக்கும், அதுங்க ஊழியம் செய்யும். இது கடைசி வரைக்கும் விசுவாசியாக இருந்து இந்த மனசு செத்து போய்டும். இது தேவனுடைய நீதி. இது நம்ம எதுவும் பண்ண முடியாது, அழைப்பு பொறுத்து இருக்குது. ஆனால் உங்களுக்கே கனி கொடுக்கணும், அதுதான் சொல்ல வர செய்தி. இதெல்லாம் தாண்டி வந்தோன்னா மிக சீரியஸ் பாயிண்ட். உங்கள் அபிஷேகத்துக்கு இந்த இடத்துல நிறைய பேர் விழுந்து போயிடுவாங்க. நிறைய வாலிபர்கள், நிறைய கன்னிகைகள், நிறைய பெற்றோர்கள், நிறைய குடும்ப ஸ்திரீகள், நிறைய புருஷமார்கள் விழுந்து போகக்கூடிய ஒரு இடம். நீங்கள் பணம் நினைப்பீங்க, இல்லை, ஜனம். இப்போ அந்த வாலிப வயசில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண் மேலே ரொம்ப ஈர்ப்பு இருக்கும். கட்டினா ஒரு நீதிமான கட்டணும்னு நினச்சிட்டு மகா பாவியை கட்டுருவான். ட்ரெஸ்ஸை பார்த்து ஏமாந்தவெல்லாம் இருக்கிறா. அவன் டெய்லி சர்ச்சைக்கு வந்துட்டு போகிறத பார்த்து ஏமாந்த பொண்ணுங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி பசங்களும் சொல்கிறேன். இதுங்களுக்கு விலைவாசி தெரியாது, நாட்டு நடப்பு தெரியாது, குடும்ப பின்னணி தெரியாது, எதுவுமே தெரியாது. இயேசுவே நம்ம பரலோகத்துக்கு போகிறோம் தானே ப்ரேயர் பண்ணுறோம். அப்படி தானே ப்ரீச்சிங்லாம் இருக்கும். பூமியில் நிற்கிற மாதிரிலாம் இருக்காது. நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 2000 இயேசு அது வராருனாக்கா 93 எப்படி இருப்பான்? அந்த டேட்டு கொடுத்துட்டாங்க. ப்ரீச்சர்ஸ் பண்ணுறது இது டீச்சிங்ஸ் அந்த மாதிரி. அந்த காலத்தில் 2000 இயேசு அது வராருன்னா லேண்டு விற்கிறவங்களாம், லேண்டு வாங்குறவன் வாங்க மாட்டான், லேண்டு வாங்கினவன் விற்ற வச்சுருவான். ஒரு மாதிரி இருக்கும் அந்த 2000 வரைக்கும். 2000 இயேசு அது வரலன்னொன்னே எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. நீயும் ஆனால் உபதேசம் வேணான்ட்டாங்க. அப்போ தான் எல்லாமே கருப்பு, வெள்ளை எல்லாம் கலராச்சு, பிளாக் அண்ட் ஒயிட் டிவியெல்லாம் கருப்பாச்சு, கூரை சர்ச்செல்லாம் இப்போ காங்கிரீட் ஆகிடுச்சு. நிஜத்துக்கு வந்துட்டாங்க ஜனங்க, மாயையில் இல்லை. அது ஒரு மாயை, இது உண்மை. இது இப்போது இப்படியா போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு அட்ராக்ஷன் வந்துடும் ஜனங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. பெற்றோர் எப்படி கரைப்பற்றுவாங்கன்னா, அந்த பொண்ணு நல்லா இருக்கா, நாங்கள் பணத்தை எல்லாம் பார்க்கல, இது ஒரு சுயநீதி வரும். நாங்கள் காசு பார்க்கல ஐயா, குடும்ப பின்னணி பார்க்கல, அந்த பொண்ணு மட்டும் வேணும்னுவான். இது நடக்குமா? ஏன்னா அபிஷேகம் பெற்றிருக்கியா, கொஞ்சமாவது மூளை வேணாம், அறிவு வேணாம், அது சொன்னால் அது கோபம் வந்துடும். அந்த யாத்திரியாமும் என்னாகமத்துக்கு போய்டும். உடனே அபிஷேகம் பண்ணப்பட்ட மோசேக்கு விரோதமாக போய் மீரியாம் குஷ்ரோகம் வந்து தெரியுமான்னா நல்லது கூட சொல்கிறதுக்கு பயந்துன்னு போயிடுவானுங்க எல்லாம். இது எதுக்கு? இதெல்லாம் நம்மளுக்கு போய் பாட்டின்னு சாப்பிட்டு விட்ருவாங்க. யார் இந்த நோ கவுன்சிலிங். அப்போல்லாம் கவுன்சிலிங்கிறதே என்னன்னு தெரியாது. மென்டல் பேஷண்ட்டு தான் கவுன்சிலிங்னு வாங்க கேட்டால். கவுன்சிலிங்கிறது வந்து நல்லவனு கிடையாது, மர கண்டா தான். நான் கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரியா இருக்கேன், நான் வாங்குற மாதிரியா இருக்கேன் அப்படின்மா. அதான் அப்போல்லாம் ஒரு மாதிரி மறுபடியுமா போயிடுச்சு. இது பெற்றோர் ஃபஸ்ட்டு பொல்யூட் ஆகிடுவாங்க. அந்த பொண்ணை கட்டலாம், அந்த பையனை எடுக்கலாம், காசு பேரியர் கிடையாது. அப்புறம் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வரதட்சணை பற்றியெல்லாம் சாதகமான பேச்சுகள், நகை போடாதீங்கன்றது மிச்சம். இப்போ இவ்வளோ பவுன் போடணுன்றது இதுவாகிடுச்சா, அதனால் நகை போட வேணான்னா அது ஒரு பெரிய பாலிசி நல்லா ஆயிடுச்சு. இப்போ பொண்ணை பேற்றவங்களாம் என்ன பண்ணுறான், நகை போட்டால் நரகத்துக்கு போவேன் அப்படி போயிடுச்சு. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் போச்சு, அந்த பொருளாதாரமும் பாழாக போச்சு. முதல்ல இல்லை. ரெண்டாவது, இது சாதகமான உபதேசம் நகை விஷயம். ரெண்டாவது, வாங்கினா அது பெரிய ஒரு கரும்புள்ளையாக தெரியும். பெந்தகோஸ்து சபையில் வாங்கினா இல்லை, கேட்டாலே காலி. நீங்கள் அவ்வளோதான். அதோட அவன் பாஸ்டர்கிட்ட சொல்கிறான்னா பாஸ்டர் பிதா மாதிரி இருப்பார் அந்த காலத்தில்.
இப்போ பாஸ்டராக இருக்கிறார். எல்லாம் தெரிஞ்சிருக்கு இல்லையா? அதனால் இதிலெல்லாம் நாங்கள் தலையில்லை, நீங்களே பார்த்துக்கங்கன்றாங்க. இப்போது அந்த இடத்துல வந்து குமாரனும் குமார்த்தியும் விடுவிக்கப்பட்டாலும் பெற்றோர் மாட்டிக்கொள்வாங்க, பெற்றோர் விடுவிக்கப்பட்டாலும் குமாரன் குமார்த்தி மாட்டிக்கொள்வாங்க. இது வந்து ரொம்ப காமனாக நடக்குது. நான் வர்ஷிப் சர்வீஸ் பண்ணுறேன்னோ, அது வர்ஷிப் பண்ணுறேன்னோ, இது அங்கேருந்து பார்த்துன்னு இருக்கும். கர்த்தரை நோக்கி பாருன்னா நம்மளுக்கு பரவாயில்ல, எல்லாம் கல்யாணம் வயசான கேஸ் தான் வர்ஷிப் பண்ணுது, பார்க்கறதுக்கு சின்ன பசங்களாக இருக்கும். ஆனால் சொல்கிறேன், வர்ஷிப்பில் நடக்கிறது சொல்கிறேன். அங்கே கண்டுக்குட்டி ஆராதனை. இப்போ நவீன காலத்தில் பலிபீடத்தில் புல்பீட்டில் இந்த பையன் கிடைப்பானா, இந்த பொண்ணு கிடைக்குமா, அது சாட்சி சொல்ல புல்பீட்டில் ஏறிட்டாலே போதும், அங்கே ஒரு பாப்புலாரிட்டி வந்துடும். ஆண்டவருக்குள்ளே இருக்கத்தான் நினைப்பாங்க, இவன் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறான், ஆண்டவருக்குள்ளெல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து பரிசுத்தாவை மட்டு பண்ணணும்னு சொல்ல வரேன். நீங்கள் யாரையாவது தேர்ந்தெடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தாவி கிரியை செய்ய மாட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்டது வருகிற பொழுது அதை நிராகரித்தாலும் நிராகரிக்க கர்த்தர் விட மாட்டார். அது நிராகரிக்கிற மாதிரி வர்றது எப்படின்னாக்கா, நம்ம எர்த்லி ஐஸ் ஓப்பன் ஆகிடும். 27 வயசு, 20லேருந்து 26 வயசு வரைக்கும் இந்த மாயையில் இருப்பாங்க மனுஷங்க. அந்த பொண்ணுடைய அழகு, அந்த பொண்ணுடைய தோற்றம், இதெல்லாம் ஓரளவுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். படிப்பு கூட, பொருளாதார இதெல்லாம் 27க்கு மேலே அதெல்லாம் யோசிக்க தோணும். 30 பர்ஃபெக்டாக இருக்கும். கண் காது மூக்கு இருந்தால் போதும், கவர்மெண்ட் வேலை தான் கட்டுறேன்னு. 30 வயசுக்கு மேலே கல்யாணம் வரப்போ, 35 வயசுக்கு மேலே ஏதோ ஒன்று கிடச்சா போதும். 40 வயசுக்கு மேலே ஆண்டவரே நீர் எதை கொடுத்தாலும் நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி ஆகிடும். அதுக்கு மேலே போகிறது டவுட்டு. அதுக்கு மேலே சமுதாயம் சும்மா இருக்காது. ஏன்னா இப்போ கல்யாணம் பண்ணி எப்போலே பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டு போவேன், 55 வயசுலையா கேட்டு அவனை ஒரு மாதிரி பண்ணி அவனை டேமேஜ் பண்ணி விட்ருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால் இது மாதிரி போய் கொண்டிருக்கிறது. இங்கே யோசேப்புக்கு அந்த மாதிரி ஒரு ட்ராப். எல்லாரையும் விட்டுப்புட்டான் அந்த பாவி, இவர் ஆசை வந்துடுச்சு. எப்போவுமே பாருங்கள், இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வருது. காரணம் என்னென்னா, ஒன்று ஹோலி அட்ராக்ஷன், ஹோலினஸ். என்ன, பரிசுத்தத்தின் மேலே ஒரு வாஞ்சையில் நம்பி பழகுவாங்க, நம்பி பேசுவாங்க, நம்பி கொடுப்பாங்க. பொருளாதாரம் முதல் கொண்டு சொல்கிறேன், பரிசுத்தவான் என்ற அந்த பட்டியலில் வர்றதுனால இந்த இடத்துல இந்த மனுஷன் உண்மையிலே பரிசுத்தவான் என்று எப்படி நிரூபிக்கப்படுகிறதுன்னா, இவர் வீட்டுக்கு போகிறாரு, ஜபிக்கிறார், அதெல்லாம் இல்லை. அங்கே வந்து கேட்குற அனுதினம் என்னோடு வந்து உடலுறவு கொள் என்ற அளவுக்கு வருகிறது ஒரு தருணம். நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன செய்யணும், அங்கே இருக்கவே கூடாதுன்றது நம்மளுடைய டீச்சிங். இது அடிமையாக போய் மாட்டிக்கச்சே, டியூ டு சம் ரீசன், வீட்டில் கமிட்மெண்ட்டோ ஏதோ ஒரு வேலை ஸ்தலமோ ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் ஒரு வியாபாரம் அல்லது வேலை, வெளிநாட்டு வேலை, அங்கே இருந்து தான் ஆகணும். உங்களை காத்து கொள்ளுகிறீர்களா? இதை தருணம் கர்த்தர் கொடுத்தாரு எடுத்துக்கொள்ளுகிறீர்களா? இதில் கல்யாணம் ஆனது ஆகாது யாருக்கும் தெரியாது. அந்த இடத்துல வந்து ரகசியமான இடம் அது. நீ சொன்னால் தானே தெரியும், யாருக்கு தெரிய போகுது? அப்படி இருக்கும். ஆனால் பரத்திலிருந்து கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என்பது யோசேப்பினுடைய விசுவாசம். இந்த தருணத்தில் ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு குடும்பஸ்திரி, ஒவ்வொரு புருஷனும், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த இடத்தை வைக்கிறார். ஒரு போத்திவாருடைய மனைவி வருவாள் என்பதல்ல. ஒருத்தி காதலியாக வருவான், ஒருத்தன் காதலனா வருவான், ஒருத்தர் அறிமுகமான குடும்பமாக இருக்கும். இந்த இடத்துல இனம் வஞ்சிச்சிரும் சில சமயம். அவர்கள் பழக்க வழக்கம் என் பழக்க வழக்கம் ஒன்றா இருக்குது அப்படின்றது. இன்னொன்று, என்னுடைய பணத்துக்கு ஏற்ற பணம் அவங்ககிட்ட இருக்குது. நம்ம எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி. உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியும், என் கஷ்டம் உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே கொஞ்சம் அடிபட்டு மேலே வந்திருக்கிறோம். மிடில் கிளாஸுக்கு மேலே போயாச்சு. நாங்கள் பார்க்காத கேஸ் கிடையாது, நாங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சு வர கற்றுக்கிறது செஞ்சார். அந்த ஃபேமிலி அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு அந்த கோயின்சைட்ஷனே பார்த்தீங்கன்னாக்கா, கோயின்சைட் ஆகிறதே ட்ரையல்ஸ் மூலிமா ஒன்றாவாங்க. இவன் மேலே கிரிமினல் கேஸ் இருக்கும், அவன் மேலே சிவில் கேஸ் இருக்கும். எப்படி 2 பேரும் ஜெயிச்சிட்ருப்பானுங்க. ஏதோ பெருமையாக சொல்லுவாங்க, சொல்லாமல் இருப்பாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது பார்த்தே புரிஞ்சிடும். டக்குன்னு பயப்பட மாட்டாங்க போலீஸ் வருதுன்னா. வேறு ஒருத்தர் இருந்தால் உண்மையிலே சர்ச்சு வாசி, ஆலயவாசியாக இருந்தானா, ஒன்றும் தெரியாது இருந்தானா, ஐயோ போலீஸ்லாம் தேடின்னு வருது, அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்காதுன்னா அங்கேயே பேதி ஆகிடும் அவனுக்கு. இது எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜெயிச்சுக்கிச்சதுனால பார்த்துக்கலாம். நாங்கள் பார்க்காத போலீஸா, நாங்கள் பார்க்காத கேஸா, சரி என்ன நிதானம் வந்துடும் அந்த இடத்துல. சரி, எங்களுக்கு முதல்ல பிடிச்சிடுச்சு அந்த இடம், இப்படி தான் போகும். இதுவும் மாம்ச ரீதியான தொடுதல் தான். நோ ஆவி. இங்கே பரிசுத்தாவிக்கெல்லாம் இடம் கிடையாது. உண்மையிலே பரிசுத்தாவிக்கு உங்களுக்கு இடம் வருதுனாக்கா, முதல்ல நீங்கள் அந்த மனுஷ தேர்ந்தெடுத்துல விட்டுடணும். பாஸ்டரை கேட்டால் பாஸ்டர் எங்கள் லாங்குவேஜ் பேசுகிற பாஸ்டர்னுவான். இன்டர்நேஷ்னலி போனான். ஒரு ஊரில் என்னை கூட்டின்னு போயிட்டு நல்லா சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துச்சுறான். அம்மா என்ன எனக்கே அம்மா மாதிரி தான்.
அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் வந்தார், அவரு எங்கள் அப்பா மாதிரின்னு வச்சுக்கோங்க. எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இங்கிலீஷ்லேயே பேசின்னு இருக்கோம். பாதி சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டோம், எல்லாம் முடிச்சிடுச்சு. அந்த டிவி ஸ்டேஷன் கூட்டின்னு போய் பேச வச்சிட்டாங்கன்னா அது என்ன ஸ்டேஷனாக சொல்ல நல்லா வல்லமையாக செய்தி போயின்னு இருக்குது தமிழில். பாதியில் கண்டுபிடிச்சிட்டானுங்க நான் தமிழன்னு. நான் செய்தி முடிச்சுட்டு வந்தோன்னு தான் சொன்னாங்க. ஒரு நடுவில் பெரிய கலெக்ட் ஆகிடுச்சு, லைவ் போயின்னு இருக்குது இங்கே, நல்லா எல்லாம் கேட்டுன்னு இருக்கிறாங்க. அது அப்படியே லைவ் டெலிகாஸ்ட், ப்ராஃபஸி இங்கிலீஷு தமிழ் சும்மா அடிச்சு தள்ளின்னு நல்லா இருக்குது. ஜெகஜோதியாக எல்லாம் கேட்குறாங்க, வியூஸ் ஏறினே இருக்குது, பார்த்துனே இருக்காங்க. இங்கே பார்த்தா கூட்டு போனவனுக்கும் அந்த கனெக்ட் பண்ணவனுக்கும் சண்டை வந்துடுச்சு. ஹவு டேர் யூ டு பிரிங் திஸ் தமிழியன் அப்படின்ட்டான். எனக்கு இந்த சூட்சமும் தெரியல. அப்புறம் தான் சொன்னாங்க, ஒரு குரூப்புக்கும் தமிழுக்கும் ஆவாதான் ஒரு நாட்டு உலக உருண்டையில். மூஞ்சை பார்த்தா இது அந்த மாதிரி இருந்துச்சுன்னு தான் கூட்டணும் தானே அவன் சொல்கிறான். இவரை பார்த்தா தமிழன் மாதிரி இல்லைன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கிற மாதிரி இருக்கிறேன்னா நைஜீரியன் மாதிரி இருக்கணும். இல்லை அது ஒரு நாட்டு பேரை சொல்லி நீங்கள் அவர் மாதிரி இருக்குன்னு நினச்சா தான் கூப்பிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா எப்படி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா லாஸ்ட்டில் அவங்க யார் ஆட்சேபித்தாங்களோ அந்த செய்தி ரீவைண்ட் அதை போட்டு கேட்குறப்போ அவங்க டச் ஆகிட்டாங்க. அபிஷேக் முகத்தடியில் முடிச்சுது. அதுக்கப்புறம் நான் அந்த ஹாலை விட்டு ரெக்கார்டிங் இதுலேருந்து வெளில வந்து பார்க்கறதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே எல்லாம் சமரசமாயிட்டு எனக்கு போஜனம்லாம் கொடுத்து நல்லபடியாக பேசி எல்லோரும் காசு கொடுத்து பேசுவாங்க. எனக்கு கையில் காசு கொடுத்து அமிச்சாங்க. அப்புறம் டக்குன்னு ஸ்லாட் புக் ஆகுது. அப்புறம் தான் சொன்னாங்க, இதுக்கு இந்த இனத்துக்கும் அந்த இனத்துக்கும் ஆகாது, எகிப்தியருக்கும் இஸ்ரவேலர் எபிரேயருக்கும் ஆகாது, ரெண்டு பேரும் சாப்பிடாதுங்க ஒன்றா. அதே மாதிரி இந்த எபிரேயர் மேய்ப்பருடைய தொழிலுக்கும் எகிப்தியருக்கும் ஆகாது, சீப்பாக பார்ப்பான். இப்போ சில ட்ரெடிஷன் சர்ச்சிலெல்லாம் பாஸ்டருக்கு படிக்கிற பாஸ்டரே ஒரு மாதிரி பார்ப்பான், ஐயே அப்படியா அப்படின்னு. இப்போ வேறு காலம் மாறிடுச்சு. சாதாரணமாக கேட்ரிங் படிக்கிறப்ப சமயக்காரனானுவான். அப்போ பாதிரியாராக படிக்க போகிறோன்னாக்கா ஐயோ அப்படியா, ஏன்னா ஊனம் அவங்க பையனுக்கு அப்படிலாம் என்ன கேட்பாங்க. இப்போது மாறிடுச்சு. இப்போ படிக்கலாம் கூட சரி பாஸ்டர்னா கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சந்தை நிலவரம் அப்படி ஆயிடுச்சின்னு சொல்ல வரேன். மந்தைகள் அப்படி மாறிடுச்சு. கோச்சிங்னா அவன் பாஸ்டர் ஆகிட்டு போயினே இருக்கான். இப்போது காலையில் சண்டை போட்டான்னா சாயந்தரம் பாஸ்டர் ஆகிடுறான். எவ்வளோ நாள் ஓடும் வண்டிலாம் தெரியாது. இப்போ அப்படி ஆயிடுச்சு சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி இந்த எபிரேயர்களுக்கு வந்து மேய்ப்பு தொழில் தான். காலைல ஏஞ்சோன்னா தீர்க்க தரிசனம் தண்ணி, காலைல அப்புறம் ஷார்ட்ஸு, அப்புறம் இது என்னோடய பிஸ்னஸ் சொல்கிறேன். அப்புறம் அதை பார்த்துட்டு ஃபோன் கால் வரும், அது போய் பஞ்சாயத்து பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுறது, பருந்து பேசுறது, அதுக்கு அப்படியே போய் மத்தியானம் சாப்பிட்டு தூங்கிட்டு திருப்பி காலைல சாயந்தரம், அப்புறம் ஜிமீட்டு, அப்புறம் அது எடிட்டிங்கு. மெய்ப்பர் தொழில் சொல்கிறேன். மெய்ப்பனுடைய பையில் 5 கூழாங்கற்கள் ஆடுகளுக்கு விரோதமாக வருகிறதெல்லாம் அடிச்சுன்னு நொறுக்கிறதுக்கு மெய்ப்பனுடைய வேலை. இது வேலை எல்லாமே இல்லை. ஆனால் இந்த மெய்ப்பருடைய வேலை வந்து எகிப்தியருக்கு கட்டும் கோபமாயிடும். ஹவு டேர் பிரிங் எ ஷெப்பர்ட் இன்சைட் மை பேலஸ்னோ. இது என்ன, இது எல்லாம் ஒரு குழப்பா இதெல்லாம் அப்படின்னும். ஆனால் இது எல்லாம் வந்து அபிஷேகம் முறியடிக்கும்னு சொல்ல வரேன். உங்களை எங்கே போனாலும் வரவேற்பு இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் எல்லாத்தையும் உடச்சி நொறுக்கி தள்ளிக்கொண்டே வரும். அபிஷேகம் தொழில் பிடிக்காது, மூஞ்சா பார்த்தா பிடிக்காது, உங்கள் பேச்சு பிடிக்காது, சாப்பிட்ற கல்ச்சர் பிடிக்காது. ஒரு நாட்டில் ஒரு மாதிரி கல்ச்சர் இருக்கும், ஒரு கலாச்சாரங்கள். ஏதோ கர்த்தர் கிருபையில் எல்லாம் சுற்றி வந்தனால எனக்கு தெரியும். ஒருத்தன் சொல்கிறான், சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவன் கையில் உள்ளங்கையில் பற்றாத சாப்பிட்டு உள்ளங்கையில் பட்டா அடிச்சோ கொண்டுருவான் கூட கொஞ்சம் சாப்பிட்றப்போன்றான். சாதம் உள்ளங்கையில் படக்கூடாது, ஒன்லி விரலில் சாப்பிட்ணும். பேச முடியாதா? இங்கே ஒரு பையன் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான். மீன் குழம்பு வச்சு கொடுத்தா மீன் புட்டு ஊட்டணும் அவனுக்கு. இது ஒரு ஸ்டைலாக வளர்த்துருக்காங்க வீட்டில் செல்லமாக. அங்கங்கே பீஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இங்கே கொடுத்தா சாப்பிட்றதுக்கு வைக்கப்படுறான். புட்டு ஊட்டணும், அதுக்கு புட்டாவது கொடுக்கணும். முள் குத்திரோமே அப்படி எவ்வளோ மேனா மினிக்காக வளர்த்துருக்குறாங்க. முள் குத்திடுச்சுன்னா என்ன பண்ணும் குழந்தை? அந்த மாதிரி குழந்தைக்கு வயசு 20. இது அந்த மாதிரி ஒரு பேபி. அது இப்போ இந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு கல்ச்சர் ஒரு பசங்க ஒரு வீட்டில் எப்படி எல்லாம் வளர்க்குறாங்க. இப்போ என்னை கூப்பிட்டு போய் நல்லா எங்கள் வீட்டில் பெஸ்டி சாப்பிட்லன்னா அங்கேயே கொட்டுவாங்க. நல்லா பெஸ்டி நொறுங்கி சாப்பிடு, நொறுக்கு அப்பளத்தை நொறுக்கு, வாயில் நல்லா அசைப்போடு கிரைண்ட் பண்ணு. சத்தெல்லாம் வரக்கூடாது, சத்தக்கெல்லாம் வரக்கூடாது. ஆனால் அது ஒரு ஸ்டைல். அவன் என்ன சொல்லி அனுப்புகிறான், மேடை நல்லா தான் ப்ரீச்சிங்லாம் நல்லா இருக்குது, சாப்பிட கூப்பிட்ருக்குறாங்க. கூப்பிடவே மாட்டாங்க, கூப்பிட்ருக்காங்க. ஆனால் உள்ளங்கையில் பெடாத சாப்பிட்ணும். சொன்னதெல்லாம் தமிழ் சாப்பாடு, ரசம், தயிர், சாம்பார் எல்லாம். பெஸ்டி சாப்பிட்றப்போ உள்ளங்கையில் பட்டால் ஃபெயிலு. அதான் சொல்ல வர அர்த்தம் அதுதான். நான் சொல்லிட்டேன், ஃபோர்க்கு ஸ்பூன் கொடுத்துட்றா, நான் சாப்பிட்டுக்கிறேன்னு. அப்புறம் முருங்காவை ஃபோர்க்கில் வழிக்கிறது,
ஸ்பூனில் வழிகிறது. அதை ஒருத்தர் வீடியோ வேறு எடுக்கிறான். இந்த மாதிரி ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. முருங்காவையும் கத்திரிக்காயும் ஃபோர்க்கில் சாப்பிட்டது. என்ன அபிஷேகம் உங்களுக்கு? அவனே சொல்கிறான், எப்படியோ கையிலே சுத்தமாக சோறு படாமல் வந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சோடனே அவர் சொல்கிறாரு, எதிர்க்க சாப்பிட்டு நான் நினச்சேன் நான் ஜெயிச்சிட்டேன். இது சொன்னவங்ககிட்ட சொன்னேன், பார்த்தியா நான் ஜெயிச்சிட்டல. இந்த கட்டவரில் உயர்த்தி காட்டி ரொம்ப பெருமையாக வாயெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்காந்தா பாஸ்ட்டு இப்படி சாப்பிட நாங்கள் எதிர்பார்க்கல. கையில் சாப்பிட்றாருன்னு பார்த்தோம், ரொம்ப தெனாவட்டாக சாப்பிட்றாருன்ட்டான். இவர் என்ன யூரோப்பியன் நினைப்பா இவருக்கு? அவன் ட்ரை பண்ண வரல. அதான் இங்கே மேட்டர். முள்ளுக்கரண்டிலையும் அந்த ஃபோக்லேயும் அந்த ஸ்பூன்லேயும் அந்த ப்ரெட்டுக்கு தடவாங்களே, பட்டர்னு தடவாங்களே, அந்த கத்தி இருந்துச்சு. அதில் அழகாக ஸ்க்ரேப் பண்ணி, ஃப்ரூட்ஸு கூட கையில் சாப்பிடல. நான் சப்போட்டாவை இது ஸ்குவிப் பண்ணி சாப்பிட்டேன். கொட்டாங்குச்சி மாதிரி வரும் அந்த தோல். இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளால் வீடியோ எடுக்கிறான் ஒருத்தன், ஒரு சின்ன பையன். எப்படியெல்லாம் சாப்பிட்றா இருப்பார் பாஸ்டர், என்ஜாய் பண்ணி. நம்ம என்னென்னா அந்த பவுண்ட்ரிக்கு தாண்டி போகக்கூடாது இல்லையா, கையில் சாப்பிட்டா உள்ளங்கையில் படம். இந்த மாதிரியெல்லாம் நான் எப்படியோ ஓட்டி வந்தால் அந்த இடத்துல இப்படி ஒரு விமர்சனம் வந்துச்சு. இது ஒரு நாட்டில் நடந்துச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, அபிஷேகம் இருந்துச்சுன்னா உங்களை எல்லா இடத்துலையும் வரவேற்பாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லா இடத்துலையும் ஒரு தடைகள் இருக்கும், எல்லா இடத்துலையும் ஒரு போராட்டம் இருக்கும், எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். எல்லாத்தையும் உடைக்கிறது தான் அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் என்பது நீங்களோ நானோ நினைக்கிறது போல் அல்ல. அந்த அபிஷேகத்தில் முக்கியமான இடம் என்னென்னா, மனுஷர்களை தேர்ந்தெடுக்கிறதுல அந்த இடத்துல நீங்கள் நிற்க வேணும் கர்த்தருக்காக. உங்கள் ஜபம் உதவாது, உங்களுடைய உபவாசம் உதவாது, உங்களுடைய வாக்குவாதங்கள், உங்கள் வாய் பேச்சுக்களெல்லாம் அங்கே பலிக்காது. உத்தமமான இருதயம் இருக்கணும். திருமணம் தானே நினைக்காதீங்க, அது மறுமணத்தில் போய் முடியும். அது தெரிந்த குடும்பம் நினைக்காதீங்க, பெரிய பிரச்சனையாக போய் முடியும். பெற்றோருக்கு சொல்கிறேன், சகோதரன் சகோதரி, கன்னிகைகள், வாலிபர்கள் எல்லாம், நீங்கள் ஒரு ஆளை தனியாக தேர்ந்தெடுத்தீங்கன்னா, அதாவது ஒரு மனுஷனை வாழ்க்கை துணையாக இருக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் அபிஷேகம் மங்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் அபிஷேகம் போயிடும். சிம்சோன் அப்படி தான் தேர்ந்தெடுத்தார். பெலிஸ்த பெண் போகிறது நியாயந்திருக்க, ஆசைப்பட்டது குடும்பம் நடத்த. வேலைங்கம்மா இது அழைப்பெண்மை நியாயந்திருக்க, அவங்க இருக்கக்கூடாது பெலிஸ்தர். இது பெலிஸ்தரோடு வாழ்ந்து நான் பலிகை பெறுகிறேன்னு இந்த மனுஷன். அபிஷேகம் இருக்கு, நோ டிசிப்ளின். ஒரு இமிடியேட் பாஸ்டர் தேவை, எவ்வளோ தான் நீங்கள் ஸ்டாராக இருந்தாலும். அதான் ஒரு ஆசாரியன் தேவை. உங்கள் ஆசாரியனுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. ஆசாரியன் தேவையில்லையா? என் கூட கர்த்தர் இருக்காரு, நான் ஆடினா பாடினா 10 பேர் வரான், 10 100ஆவது. ஆசாரியனுக்கு 10 பேர் வரான், எனக்கு 10,000 பேர் வரான். யூடியூப்லலாம் எனக்கு வியூஸ் மில்லியனில் போகும், ஆசாரியம் அட்ரஸ் இல்லாத இருப்பான். இப்படி கம்பேரிசனில் போயிடும். கடைசியில் பார்த்தா இவர் பாவ நிவாரணத்துக்கு ஒரு ஆசாரியன் தேவை, போச்சு. சிம்சோன் மனைவி வந்து 7 நாள் தான் டைம். ஜெனிசிஸ் எல்லாம் உருவாக்குனதெல்லாம் 7 நாள் அழிச்சிட்டு போயிட்டாகும். 7 நாள் ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்குனார் 6 நாளில். அப்புறம் 7ஆவது நாள் ஓய்வு இருந்தார். இவன் 7ஆவது நாளில் அவுட்டு. இது வாழ்க்கையாக அவுட்டு, கெட் அவுட். ஹீ காட் அவுட். அது வேற ஒருத்தர் கூட ஜாயின் ஆயிடுச்சு ஒரே வாரம். என்னடா ஒரு வாரத்துக்கு ஒரு புருஷனை மாற்றுவியா நீ? அது நாங்கள் பெலிஸ்தர்றா. இங்கே வந்து அப்புறம் வேதம் பேசுறது போகிற இடம் பொறுத்து இருக்குது. அங்கே கட்டுறது சத்தியத்தெல்லாம் நிலைத்தினுக்கு நிச்சயப்படுத்திக்கொள் என் குமாரனே தீமோத்தேயுன்னு கர்த்தர் பவுல் சொல்கிறார். இது போய் இஷ்டத்துக்கு சாய்ஸ், இது ஓன் சாய்ஸில் போயிட்டு அப்புறம் அங்கே வீட்டில் போய் வேதாங்கம் பேசுறது, அங்கே போய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, அங்கே போய் சத்தியம் அப்படி சொல்லிட்டுன்றது ஊரே கைத்தட்டி சிரிக்கிற அளவுக்கு ஆகிடும். அபிஷேகம் பண்ணப்பட்டு அவனுடைய அங்க அடையாளங்கள் எல்லாம் மாறி மறுபடியும் விழுந்த பாவத்தில் விழுற மாதிரி ஆகிடும். ஒரு டைவர்ஸோடு நிற்காது. அடுத்தது வீரம்புக்கும் வீரியத்துக்கும் கொஞ்சம் அந்த உடலில் ஸ்ட்ரென்த் இருக்கிற வரைக்கும் நான் வாழ்ந்து காட்டுறேன், திருப்பி ஒன்று போகும். மறுபடியும் தெளிலால் மடியில். அதுக்கப்புறம் போச்சு. அதாவது அந்த ஈகோவில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். யூ ஹேவ் டு மூவ் இன் அனாயிட்டிங்லாம் 10 கிலோமீட்டர் முன்னாடி எழுந்தாச்சு, எழுத்தின்படி எழுந்தாச்சு. கொஞ்சம் நான் சொல்கிறேன், நீ ரிசர்வில் ஓடுற வண்டி இதெல்லாம் கொஞ்சம் ஓடும், ஓடாமலாம் இருக்காது. இத்தனை பேர் ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா, அப்படியெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஓடும். அபிஷேகத்தோட தன்மை கொஞ்சம் இருக்கும், சாப்பிட்ற வரைக்கும் இருக்கும் அவனுக்கு. ஆனால் இருக்கும்னா எப்படி இருக்கும்னாக்கா, அது ரீசார்ஜே வந்து ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், கனிகள், ஆவின் கனிகள் இருந்தால் தான் அபிஷேகம் பூர்ணமாக கிரியை செய்யும். ஆயுசு நாட்களுக்கு பிறகு அந்த அபிஷேகம் எலிசாவினுடைய எலும்புகளிலே இருந்தது. வாழ்க்கை அவ்வளோ சுத்தமாக இருக்கணும். the more anointed the more holy you must be. எவ்வளோ அபிஷேகம் இருக்குதோ அவ்வளோவா நீங்கள் என்ன செய்யணும், பரிசுத்தமாக இருக்கணும். இங்கே ஒரு பெண் போதும் ஐயா, ஒரே ஒரு ப்ரப்போசல் போதும், ஒரே ஒரு லவ் போதும், ஒரே ஒரு குடும்ப விவாக அறிக்கை போதும். கல்யாணம் தானே ஐயா பண்ணோம். அந்த நேரத்தில் தீர்க்கதரிசி தெரியாது, அந்த நேரத்தில் ஆசாரம் தெரியாது, அந்த நேரத்தில் போதங்க தெரியாது, அந்த நேரத்தில் சுவிசேஷம் தெரியாது, அந்த நேரத்தில் மெய்ப்பன் தெரியாது, யாருமே தெரியாது. ஆமாம்,
தமிழ் ஒரு நான் படித்ததில் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்காதீங்க. அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினாள். அது பெற்றோருக்கும் பொருந்தும், பிள்ளைகளுக்கும் பொருந்தும். 2 ஃபேமிலி அட்டாச்மெண்ட் தான் முக்கியமாக இருக்கும். எப்படியோ அது எங்கேனா கெட்டு போங்கன்னு விட்டுரும் சபை. மாட்டு மொழிக்கிறது விசுவாசிகள் தான். இந்த அபிஷேகத்தை இந்த இடத்துல எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடும். கல்யாணத்துக்கு ஒன்று எப்படி ஜெபிச்சேன், அந்த அந்த மேட்டியுமே விட்டுருங்க. கல்யாணத்துக்கு ஒன்று நான் இப்படி ஜெபிச்சேன், கல்யாணத்துக்கு முன்னே என் பொண்ணு சர்ச்சிலெல்லாம் ஊழியம் செஞ்சா ஐயா, வீதி வீதியாக போய் ட்ராக்ஸ் கொடுத்தா, மருத்துவமனைக்காக போய் ஜெபம் பண்ணா, எவனா பொழைச்சானா? இல்லை. எவனா ட்ராக்ஸ் சுற்று ரசிக்கப்பட்டானா? பரியாசம் பண்ணுற ரசிக்காதீங்க, ஃபேக்ட் சொல்கிறேன். அவங்க அம்மா கொடுக்குற அலப்பறை. அதாவது பொண்ணு ஊழியம் செஞ்சு தான் இந்த மகாப்பாய் உள்ளே வந்துட்டானா. அவன் என்ன அவனுக்கு கடத்தின்னு போய் கல்யாணம் பண்ணான். கவரப்பட்டு தானே நீங்கள் போனேன், கழுத்தை நீட்டினேன். நாங்கள் உழுந்துட்டோன்னு அப்போ கூட வராது. அவன் என்னமோ பூச்சிக்கார மாதிரி அவன் வந்து பிடிச்சிட்டு போன மாதிரியும், இந்த பொண்ணு என்னமோ மிரண்டு போய் அப்படியே போய் கோடியில் போட்டு கூட்டு போய் கல்யாணம் பண்ண மாதிரி சொல்லும். ஊர் அறிய 1000 பேருக்கு சோறு போட்டு கல்யாணம் பண்ணியிருக்குதுங்க. பாஸ்டரை கைட்டி விட்டு எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. நல்லா உள்ளூரில் இருந்தாலே நீ அவன் ஊரில் இல்லைன்னுவான். இல்லை கல்யாணமே ஆச்சு சொல்லவே இல்லைன்னா நீ சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னு நினச்சேன். இந்த மாதிரிலாம் அது உடஞ்சி நிர்மூலம் ஆகிறப்போ இந்த வார்த்தைலாம் வரும். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, மகனை பற்றி தாய் சொல்லுவான், என் பையன் பயங்கர பிரில்லியன்ட்டு, அவன் இன்டெலிஜென்ட்டு, அவனோட அந்தஸ்துக்கு இது, இந்த பொண்ணு சரியில்லை. எல்லாமே பண்ணது நீங்கள் தானே. எப்படி ஊழியம் பண்ணீங்க, எவ்வளோ ஜெபிச்சிக்க முக்கியம் இல்லை. திருமணத்துக்கு பிறகு எவ்வளோ சகிக்கிறீங்கன்றதெல்லாம் அவன் என்னாயிட்டிங்க நிற்கும். சரி, ஒரு விஷயம் தவறிட்டான், அதை ரப் பண்ணி டெலீட் பண்ணி எரேஸ் பண்ணி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி இந்த கம்ப்யூட்டர் மாயாஜாலெல்லாம் பண்ண முடியாது வாழ்க்கையில். ஒன்று போயிட்டான், சகிச்சு கொண்டு போனோம். அவன் நல்லவனோ கெட்டவனோ, அந்த பெண்ணு நல்ல பெண்ணோ கெட்ட பெண்ணோ, உங்களுடைய உத்தமத்தில் அவங்க சந்திக்கப்படலாம். இதில் பிரச்சனை என்னன்னா, முதல்ல அன்னாடம் வாய்க்கு சண்டை வர வச்சுருவான். ஒன்று அவன் சம்பாதியமே கொடுக்க மாட்டான் வீட்டுக்கு, ஒன்று சம்பாதிக்க விட மாட்டான், இல்லை சம்பாதியம் பண்ணுறதெல்லாம் பிடிக்கின்னு போயிடுவான். யோவான் 10:10 வாசிக்கிற மாதிரி திருடும் கொல்லும் அழிக்கும் வருகின்ற வேறு ஒன்றுக்கும் வரான மாதிரி பக்கா பிசாசாவே தெரியும். அதிலே ஞானமாக எப்படி நீங்கள் புத்தியாக நடந்து கொள்ளணுன்றது தான் அபிஷேகம். திருமணத்தை உடச்சிக்காமல், அந்த மனுஷனையும் இழக்காமல், உங்களோட வருமானத்தையும் பெருக்கி கொள்வது தான் அபிஷேகம். நடந்த பிறகு சொல்கிறேன் நான், இது வந்து எளிதாக எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நடைமுறைக்கு இது என்னென்னா, நிறைய பேர் அந்த தவறு பண்ணுறதுனால பிரசங்கம் மாற்றி பிரசங்கம் பண்ணல. சகிப்புத்தன்மை இருக்கணும். முதல்ல ஏதோ ஒரு உற்சாகத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆனால் போதும், நம்மளுக்கு துணை கிடச்சா போதும், ஏதோ ஒன்று. எல்லோரும் கல்யாணம் ஆகுது அந்த ஏஜில். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஆயிடுச்சு, எல்லோரும் வைத்திய சாட்சின்னு வருதுங்க பொண்ணுங்க. ஒரு பெண்ணோடைய மனநிலை சொல்கிறேன். அதே மாதிரி பசங்களும் ஆம்பளை பசங்களும் சொல்கிறேன், எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி எல்லோரும் குழந்தை இருக்குது. இப்படியே இருந்தால் என்ன அர்த்தம்? 6 மாதம் டேப்லேயே சொல்கிறேன். 27 வயசில் 27.5 வயசு ஆனாலே போதும். அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் 25 ஆகிட்டுருக்கும். அவன் குடும்ப பின்னணி வேறு, நம்ம குடும்ப பின்னணி வேறெல்லாம் தெரியாது. ஏஜ் தான் பார்ப்போம். ஒன்று அக்கா தங்கச்செல்லாம் கரை சேர்த்துட்டு வரேன்னு சொல்லி வாழ்க்கையை கரைப்படுத்திக்கிறதும் உண்டு. ஒவ்வொன்று தானே ஏச்சாக எழும்பி செயல்பட்டு தானே திருமணம் பண்ணுறதும் உண்டு. நான் சொன்னேன் லீகல் மேரேஜே சொல்கிறேன். வேறு யாரும் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, யோசிப்பு மாதிரி இருக்காங்க. ஒரு ஆசிரியருடைய மகனை பார்வன் முன்னே நின்று கல்யாணம் பண்ணுறான் சொல்கிறேன். அதனால் இந்த திருமணம் ஆன பிறகு சபை இல்லை இது தீட்டு இதை அழிச்சு விட்ருனாக்கா அவ்வளோதான், எல்லாருக்கும் ஜாலியாகிடும். அதோட நல்ல பாஸ்டராக இருக்கார், இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி சொல்கிறாரு, இது வாங்க அனுப்பிச்சிடலாமான்னு. இது அந்த மாதிரிலாம் இல்லை. ஒன்ஸ் கமிட்டட் தான் கிங்டம் பிரின்சிபிள். நீங்கள் வந்து சகித்து கொண்டு சகிப்பை பார்த்து கர்த்தர் மகிமைப்படுவார். முதல்ல அதுக்குள்ளே போயிடக்கூடாது. நான் சொல்லுறது கல்யாணம் வரைக்கும் சொல்கிறேன். அது கல்யாணம் ஆன பெண்ணோடு போகிறது அது கண்டனத்துக்குரியது. அங்கு மொத்தம் அபிஷேகம் இல்லை, ஆலயம் இல்லை, எல்லாமே அவுட் ஆஃப் சர்வீஸ். இது பழைய டெலிஃபோன் பூத்து மாதிரி ஆகிடும். இப்போ டெலிஃபோன் பூத்துனா இப்போ யாருக்கும் தெரியாது, இப்போ இருக்க ஜென்ரேஷனுங்க. அப்போ டெலிஃபோன் பூத்துனா தெரியாத வாலிபர்களே இல்லை. அதில் போய் லவ் பண்ணுவான் லைனில் நின்று காயின் போட்டு பேசி. எவனா உயிர் போதுனா கூட விட மாட்டான், ஃபோனை வைக்காது. அது கீங்கின்னு கத்தின்னு இருக்கும், அப்படியே ஓடின்னு இருக்கும். காதல்லாம் எழுத்துன்னு சொல்லிட்டு போகலாம், அது சாவத்துக்குள்ளே வந்துடும். அந்த கேள்வி சாவத்துக்குள்ளேயாவது வருவான்னு சொல்கிறது போனால் முன்னாடி காதல் வாலிபர்கள்ட்டாங்கன்னா ஃபோன் பூத் பக்கம் யாரும் வரமாட்டாங்க. அந்த ₹1 ஆச்சு, ₹1.25 ஆச்சு, ₹1.5 ஆச்சு, ₹2 ஆச்சு, ₹3 ஆச்சு, அதுக்குள்ளே செல்ஃபோன் வந்துடுச்சு. அது பழைய பூத்துன்றதுக்கு வந்து அந்த பூத்து இப்போல்லாம் இல்லை. இருக்கலாம் எங்கன்னா நிறைய பார்க்கலாம். அப்போது நிறைய ஜனங்க முன்னாடி நிற்பாங்க அந்த சின்ன பூத்துக்குள்ளே. ஒரு அம்மா உட்காந்துருக்கோம், நிறைய பேர் நின்று பேசுவாங்க. யார்கிட்டையும் கேட்கக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அது 2 கேட்கல ஆன்ட்டு எல்லா மேட்டரும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி மைக் போட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஆகிடும் நம்ம கதை. அபிஷேகத்துக்கு ஜனங்களே நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் இல்லை, கர்த்தர் மரியாள் அப்படி தான். கிருபை பெற்றலே பாக்கியவதி.
பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும், இயேசுவை பெறுவேன். இயேசுவை நீங்கள் பெருக்கிறதுக்கு தான் அபிஷேகமே தவிர ஒரு மனுஷன் உள்ளே வரத்துக்கு, ஒரு மனுஷன் உள்ளே வரத்துக்கு இல்லை அபிஷேகம். வரக்கூடாதுன்னு இல்லை, முதல்ல இயேசுவை பெற்றெடுக்கணும். இயேசுவை பெற்றெடுக்கிறவங்க, இதுதான் உண்மையான கிறிஸ்மஸே இங்கே தான் ஆரம்பிக்குது, டிசம்பர் 25 இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வருகிறாரா? உங்கள் வாழ்க்கையில் அபிஷேகம் வருகிறதா? இயேசு கிறிஸ்து வருகிறாரா? இல்லை அபிஷேகம் மட்டும் வருகிறது, இயேசு கிறிஸ்து வரலைன்னா என்ன அர்த்தம்னா இயேசுவை பெற்றெடுக்க விரும்பலை. நான் பிலீவ் பண்ணுறேன், ஆனால் என்னால் வர முடியாது, என்னால் வெளியரங்கமாக வர முடியாது. ஏன்னா ஏற்றுக்கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் தான் உண்மைன்னு தெரியும், ஆனால் வெளில வர முடியாது, குடும்ப சூழ்நிலை. அப்போ நீங்கள் இயேசுனுடைய ஏற்றுக்கொள்கிறேன், நாமத்தை ஏற்றுக்கொள்கிறீங்க, வார்த்தையின்படி உள்ளே வர முடியல. ஃபேக்ட், ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ். இப்போ வார்த்தையின்படி உள்ளே வந்தவனுக்கு தான் அபிஷேகம். வார்த்தைக்காக வருகிற பொழுது அந்த வார்த்தை உங்களை புடமெடுக்கிறது, சகிக்கிறீங்க, சத்தியத்தின்படி நிற்கிறீங்க, நடக்கிறீங்க. அதில் தான் இந்த ப்ரப்போசல்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். நான் அவனை நேசிக்கிறேன், நீ என்ன நேசிக்கிறேன், எனக்கு புருஷன் சரியில்லை, உனக்கு பொண்டாட்டி சரியில்லை, நம்ம எப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம், யாருக்கு தெரிய போகுது, வெளியூருக்கு போயிடலாம், வெளிநாட்டுக்கு போயிடலாம், நீ படிச்சிருக்கேன், நானும் படிச்சிருக்கேன், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ புதுசாக ஏதோ ஒரு மாவட்டத்துலேருந்து வராங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் நான் நினைப்பேன். நீ நான் கள்ளச்சூட்டி நான் கேட்க முடியும், இல்லை ஆதார் ஐடி காட்டுன்னு நான் கேட்க முடியும், என் நிலைமையிலே சொல்கிறேன். அப்புறம் கத்துற அந்த மாதிரி 2-3 பேர் வந்தாங்க, நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கோச்சின் போயிட்டாங்க. கோச்சின் போல கரெக்டாக சொல்கிறாரு, நல்லா பாதிரியார், இவர் வல்லமையானவர். ஆனால் அடுத்த வாரம் ஏன் வரலன்னு கேட்டேன். நீ இந்த பேச்சு பேசுனா யார் வருவா? நீ இப்போ புருஷனை கூட்டுவான்ற, இன்னும் பயமாக இருக்குந்தாலும் சொல்கிற போகிறான்னு. அண்ணம்மா போய் அந்த ஐயா கிட்ட சொல்லிடுச்சு. அவர் எல்லாம் கண்டுபிடிச்சார் அந்த பாஸ்டர். இவன் புருஷன் இல்லை, இப்போது இருக்கிறவனுக்கு புருஷன் இல்லைன்றாரு. அந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? நீ தான் சொல்லியிருப்பேன். இல்லை நான் சத்தியமாக சொல்ல, அவரே சொன்னார். அப்போ போவானா இங்கே? ஏன் அவன் சொல்கிற போகிறான் புருஷங்கிட்ட அந்த பாஸ்டர். அட பாயும் கல்ல ஜோடிங்களா இதுங்க, அண்டவரே இந்த வரத்துக்காக ஸ்தோத்திரம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பாசுறாங்க, இந்த மாதிரி சொல்லியிருந்தா யாரும் இருக்க மாட்டான், நீங்கள் மொட்டாட்டி தான் இருப்பேன் சபையில். என்ன இல்லை ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து இது பரிசுத்தாவி பெறுகிறது ரொம்ப எளிது கூட, வார்த்தையின்படி வந்தா. இந்த வரங்கள் பெற்றவங்க, வல்லமை பெற்றவங்கெல்லாம் இவங்க தேடியெல்லாம் போல. அதை எலிசாவும் சரி, எலியா சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி, இதெல்லாம் தேடி போல, அவரை தேடி வந்துகிறது. தனி நபரை தேடி இவங்களெல்லாம் பின்தொடர்கிறது. இந்த மனுஷனை நம்பி நான் இதை தரேன், கர்த்தருடைய வழியில் சொல்கிறேன், இவனை நம்புகிறேன், இவனை நான் தர்றேன். அவனுக்கு அதை பற்றி அறிவு கூட இல்லை. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அறிவு கூட கிடையாது, இதை பற்றி நாலேஜ் கூட தெரியாது. இங்கே நிற்கிறதுக்குரிய அந்தஸ்தோ பின்னணியோ பின்புலமோ கூட கிடையாது. தேவனுடைய மிகப்பெரிய இறக்கம் கொடுத்து சில பேர் கற்றுக்குவோம், கொடுத்துட்டு போடுவார் கர்த்தர். இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னு இல்லை, உபவாசம் அபிஷேகம் பெற்றது உபவாசம் தானே. நான் எப்போ சோர்த்துன்றதுன்ற அளவுக்குலாம் ஆச்சு ஒரு காலம். அதாவது என்னென்னா, இந்த அபிஷேகத்தை வந்து தக்க வைத்துக்கிறதுக்கு இந்த உபவாசத்தின் மூலம் கர்த்தர் பயணப்படுறார், சத்துவத்தை தருகிறார். அது அந்த இந்த இறக்கம் மூலம் தேவனுடைய ஈவுகளை புரிந்து கொள்றதுக்கு ஒரு காலப்பக்குவம் வரும். தேவன் அன்பாக இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்மகிட்ட இருக்கிற அன்பை புரிந்து கொள்றதுக்கு ஒரு காலகட்டுவோம். அது என்னமோ கொடூரமான தேவனாக தெரியும் அந்த டைமில். சரி, அப்படியே ஒரு வாட்டி முறுக்கின்னு போய் ஒரு இடத்துல போயிட்டு கல்யாணத்துக்கு நான் போகிறப்ப பிரியாணி காலி. என்ன ஆண்டவரே இது, என்ன இது நடக்குது? ஒன்றும் உபவாசம் இருக்கு சொன்னேன், எதுக்கு? அதுக்கு பதில் வரல. எதுக்கு உபவாசம்? நம்ம ஏதோ ஒரு பொருளை பெற்றுக்கொள்வதற்கு, ஏதோ ஒரு காரியத்தை இல்லாததை பெற்றுக்கொள்வதற்கு. இப்படியே பெற்றுக்கொண்டதுக்கு இருறான் மடப்பையிலே சொல்கிறேன், கர்த்தருடைய பாணியில் சொல்கிறேன். பெற்றுக்கொண்ட உன்னதமான ஈவை எழுந்து போகாது இருப்பதற்கு நீ உபவாசம் இருந்து சத்தியத்தை கற்றுக்கொள், சத்தியத்தை மெய். யாரும் சொல்லித்தர மாட்டாங்க உனக்கு, நீ தான் கற்றுக்கொள்ளணும். நீ கற்றுக்கொள்றதை பிறருக்கு சொல்லணும். பெரிய ப்ரீச்சர் ஆகணுன்றதெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது. பெரிய லெவலில் உயர்த்தப்படணும், பெரிய ஒரு ஊழியக்காரன் ஆகணுன்ற இதெல்லாம் நமக்கு அந்த தரிசனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சொன்னப்பட்ட வேலையை சுத்தமாக ஒரு சொன்ன விதமாக செஞ்சு முடித்தாலே போதும். அதுதான் என்னை உயர்த்தினதை தவிர உச்சத்துக்கு போகணுன்னு நான் நினச்சதே கிடையாது. இது வந்து உண்மை. இந்த பக்குவத்தை கொடுக்கறது தான் அபிஷேகம். எல்லோரும் வரணும், வளரணும்னு நினைக்கணும். வரணும்னு நினைக்கிறது இல்லை, எல்லோரும் வளரணும், வர்றவங்க வந்து வளரணும். வரணுன்றதோடு நிற்கிறது அபிஷேகம் இல்லை, அது ஒரு குறுகின வட்டம். அப்போ இந்த எண்ணங்கள் எல்லாம் கொடுத்ததெல்லாம் கர்த்தர். அப்போ என்னோடய நிலை என்ன ஆச்சுன்னா, லோக்கல் அப்படியே டிஸ்ட்ரிக்ட் ஆச்சு, டிஸ்ட்ரிக்ட் அப்படியே ஸ்டேட் ஆச்சு, மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. என்ன, மாவட்டத்துலேருந்து மாநிலம் ஆச்சு, மாநிலத்துலேருந்து தேசிய லெவல் ஆச்சு, தேசிய லெவல்லேருந்து சர்வதேசம் ஆச்சு. ஐ பிகேம் an இன்டர்நேஷ்னல் பாஸ்டர். எந்த நாட்டில் போனாலும் ஜனங்கள் எப்போ வரீங்க, அது கேட்டுக்கான காரணம் எல்லோரும் வளரணும், பரிசுத்தாவினுடைய பலிக்கு பெருகணும்னு சொல்கிறார் இல்லையா? அது போதகனுடைய இருதயத்தில் எல்லோரும் வளரணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்.
உணவு உடை இருப்பிடம் மட்டும் இல்லை, இந்த அபிஷேகத்தினுடைய காரியம் நான் சொல்கிறேன். அபிஷேகத்தை தக்க வைத்துக்கொள்வதற்கு உறவு முறைகள் மிக மிக முக்கியம். இருக்கிற உறவை உடச்சிக்காதீங்க, இல்லாத உறவை தேடாதீங்க. அபிஷேகம் ரொம்ப முக்கியம்னா அதே போல் உறவுகள். ஆயிடுச்சு கல்யாணம், டோன்ட் ட்ரை டு பிரேக் இட். அந்த மனுஷன் வேணாம் போன்னு சொல்லிட்டு போகிறான்னா அது விஷயம் வேறு, அந்த பெண் வேணான்ட்டு போகிறான்னா அது விஷயம் வேறு. ஆனால் அவள் போகிற மாதிரி நடந்துக்கூடாது, அதுதான் அதில் இருக்கிற ரகசியம். சிலர்லாம் போக மாட்டாங்க, டைவர்ஸ் அவங்க போட மாட்டாங்க ஃபஸ்ட்டு, ஆனால் வாங்க மற்றவனை அப்ளை பண்ண வச்சுருவாங்க. அது அந்த சூதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது உத்தமமாக சொல்கிறேன். அப்போது உன்னிலிருந்து பிரிந்து சென்ற ஜனங்கள் உன்னை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் அநேகம் உண்டு. ஏன்னா உங்கள் இருதயம் கர்த்தரோடு இணைக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதில் உங்களுக்கு பட்சமாக கொண்டு வருவார். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மட்டும் குழியில் இருந்தாலும் சரி, நீங்கள் அரண்மனையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நல்ல இருப்பிடத்தில் ஒரு வேலைக்காரனாக இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும் சரி, அதிபதியாக இருந்தாலும் சரி, உங்களை காத்து கொள்ளுகிறது உங்கள் கரத்தில் கர்த்தர் கொடுக்குறார். இல்லை கர்த்தர் உதவி செய்யவே மாட்டார். God will never help you in safeguarding your own anointing. Only that's your effort. அது உங்கள் முயற்சி. ஏன் ஆண்டவரே அந்த பெண் வரணும், ஏன் ஆண்டவரே அந்த ஆள் வரணும், ஏன் ஆண்டவரே இந்த சூழ்நிலை வரணும், இதுக்கு தான் உனக்கு அபிஷேகம் கொடுத்ததே இந்த ஞானத்துக்காக தான். சாராயக்காட்டில் போயிட்டு டாஸ்மாகில் போயிட்டு உட்காந்துக்கின்னு நீங்கள் ஜபம் பண்ணிங்கனாக்கா, நான் குடிக்கல ஆண்டவரே, என் ஃப்ரெண்டு குடிக்கிறான். இந்த ஒரு இடம் நீங்கள் பண்ணுற தவறு 1000 பிசாசுக்கு உங்கள் பின்னாடி தொல்லை பண்ணோம். நீங்கள் அதில் விழ மாட்டீங்க, குடியில் விழ மாட்டீங்க, வேசித்தனத்தில் விழுந்துருவீங்க. வேசித்தனத்தில் விழ மாட்டீங்க, ஒரு சூதாட்டில் விழுந்துருவீங்க. நேராக போய் சீட்டாட மாட்டீங்க. இந்த மல்டிப்ளிகேஷன் பணத்தில் இதை விதை அதை விதை அதை விதை இதை விதை இதை விதை, ஒரு இன்னும் தெரியாது, ஒரு நாலேஜும் இருக்காது. நண்பன் சொல்கிறான், தெரிஞ்சவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான். விவரங்கள் இல்லாமல் விளம்பரங்களை பார்த்து போய் விவகாரம் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு. இதனால் குடும்பங்கள்லாம் உடஞ்சது உண்டு. இதெல்லாம் அனாய்டட் ஃபெலோ, பொருளாதார மிஸ்மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நடக்கும். ஏன்னா கரைப்பட ஆரம்பிக்குது வாழ்க்கை. தவறான நபர்கள் உள்ள வராங்கன்னு அர்த்தம். டக்குன்னு பொருளாதாரம் அந்த மாதம் அடி வாங்குதா, ரகசியம் சொல்லித்தரேன். நல்லா பயந்துது. போன மாதம் தசமாக நல்லா கொடுத்தோம், இந்த மாதம் வந்து தசமாக கொடுக்கறதுக்கு ப்ரெஷர் கம்மியாகுது கொடுக்கறதுல, டக்குன்னு அந்த முள்ளு இறங்குது. அதனால் என்ன அர்த்தம்னா, கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, வந்தால் தானே கொடுக்கறதுக்கு. வருமானம் எங்கேயோ தடை அடி வாங்குது. தசமாக முள் பார்த்திங்கனாக்கா குறையுது. 10,000 கொடுக்குறவன் 8,000, 8,000 கொடுக்குறவன் 7,000, 1000 கொடுக்குறேன் 500. அப்போ தெரிஞ்சுக்கலாம் எங்கேயோ விசுவாசி அடி வாங்குது. பொருளாதாரத்துக்காக சொல்ல, நான் சொல்கிறது விசுவாசினுடைய மனநிலையிலேருந்து சொல்கிறேன். எங்கேயோ அடி வாங்குதுன்றதை உணராமே இருப்பாங்க. இந்த வாட்டி கம்மியாக வந்துச்சு ஐயா, இந்த வாட்டி லீவ் வந்துச்சு, இந்த வாட்டி எது வந்துச்சு, ஏதோ அந்த குறைவு வந்து தெரியாது ஸ்டார்டிங்கில். அப்போவே தெரியும் இது எங்கேயோ தவறுது நாடு. வேறு எங்கேயோ போய் கொடுத்துறானே இல்லை, பாவம் அவன் இங்கே தான் கொடுக்குறவன், ஆனால் கொடுக்க முடியாது. ஏன்? ஏதோ அந்நிய தொடர்பு உனக்குள்ளே வந்திருக்குது. ஏதோ ஒரு நட்பு, ஒரு உறவு என்னுடைய பொருளாதாரத்தை அழிக்குமான்னு கேட்டால் சத்தியமாக அழிக்கும். வெளில தெரியாது. அதுதான் பிசாசனுடைய மாயம். தட்ஸ் அ ட்ராப். அவன் வந்தான், என்றைக்கு அந்த பெண்மணி என் வீட்டில் காலை வச்சாலோ முடிஞ்சிச்சு. இது தெரியாது நிறைய பேருக்கு. அதை விரும்பி, அதாவது என்ன சொல்கிறது, அதுக்கு போராடி கல்யாணம் பண்ணுவான் ஒருத்தன். இந்த தரித்திரம் உள்ளே வருதுன்னு தெரியாமே. எந்த பெண்ணையும் நான் தரித்திரம்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. செய்கை, அது ஈனமான ஒரு செய்கையில் அது பின்னாடி எதனா இருக்கும் பெருசாக. அது பாவம், அது பெருசாக இருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோடனே அது நம்மளை நடுத்தோட்டில் கொண்டு வந்து விட்டுரும். பொண்ணு மட்டும் இல்லை, மகனும். குடும்ப நட்பும் நல்லா போயிட்டு இருந்தது. சும்மா அக்கம் பக்கத்தில் பேச வருவாங்க, சீர்கெட்ட கேள்வியோட பேச்சு, நம்ம இடம் கொடுக்கும், அவ்வளோதான். 1.5 வருஷத்தில் கிருபை போச்சு. ஏன் 1.5 வருஷம்? நல்ல நட்பாடி உறவாடி அவங்க சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிச்சிச்சு. இவங்க ரொம்ப திக் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்களுக்கு என்ன மாளிகை, என்ன வசதி. நம்ம ஒழுங்காக ஒரு சொந்த வீட்டில் இருந்தது இந்த குடும்பம். 2 போர்ஷன் வாடகை கொடுத்தது. அவங்க பெரிய, அவங்க என்ன தெரு ஃபுல்லாக அவங்க வீடு தான். இவங்க இந்த மாயையில் போயிட்டாங்க. தெரு ஃபுல்லாக அவங்க வீடு. ஒரு 20 கொடுத்தணும், ஒன்றுத்துக்கு 5,000 ரூபா வாடகை. 20 × 5 1 லட்ச ரூபா வாடகை மட்டுமே. அப்புறம் தென்னை, மா, பலா, முக்கணியும் சொல்லுது. தோட்டம், துறவு, நீர், நிறம், வாய்க்கால், வரப்பு, ப்ளஸ் மாத சம்பளம் வேறு. எப்படி ஒரு 3-4 லட்சம் வரும். நீங்கள் 30,000 ரூபாய்க்கு நம்மளாம் ரொம்ப போராடி ஜெபம் பண்ண ஃபேமிலி. கர்த்தர் திறந்த வாசல் ஐயா அப்படின்னு சொல்லி போய் கல்யாணம் பண்ணிட்டு, அப்புறம் அது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கேட்கல அது சென்டென்ஸு. இந்த முக்கணி, பலா, வாழை இதெல்லாம் இல்லை, எல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதான் நான் எம்எல்ஏ இந்த ஊருக்கு, திருவள்ளூர் மாவட்ட எம்எல்ஏ பேசுகிறேன். அப்படியா? திருவள்ளூர் மாவட்ட எம்எல்ஏவா? ஆக போகிறேன்யா. அந்த மாதிரி இது
முதல்ல எல்லாம் அவங்களுக்கு தான் இருந்துச்சு, எல்லாத்தையும் அவங்களே விற்றுட்டு அந்த வீட்டிலே ஒரு போர்ஷனில் வாடகைக்கு இருக்கிறாங்க. இப்போது கல்யாணத்துக்காக அது இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோதான். நம்ம ஆள் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணுலாம் பார்க்கல, அங்கேயே ஷாக் ஆகிட்டான். எதிர்பார்ப்பு எங்கேருந்து வந்து ஏன் கர்த்தர் எங்களை இப்படி செஞ்சார்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிட மாட்டேன் நான். கர்த்தர் ஏன் எங்களுக்கு இதை செஞ்சார், நகோமி மாதிரி பேசுது, சர்வலையும் எங்களுக்கு கஷ்டப்பை கொடுத்துட்டார், ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. வாசல் மூடுன்னு சொல்கிறேன்ல, இயேசு நாமத்தில் வந்தாங்க. இதுக்கு ஒரு ஆசை, வீட்டு தேடி ஆத்மா வரதான், ஒன்றும் கிடையாது. இது பேராசை உள்ளே இருக்குது, அது தீய வைக்குது, குப்புன்னு பற்றி எரியுது. என்ன தெரு ஃபுல்லாக வீடு, தெரு ஃபுல்லாக அது. நான் கேட்டேன், பத்திரம் பார்த்தியா? எப்படி ஐயா பத்திரம் கேட்க முடியும்? பொண்ணு வீட்டில் போய் பத்திரம் காட்டுன்னு கேட்க முடியுமா? நான் பத்திரமா இருக்குன்னு தான் சொல்லுவான். பயம், கேட்டால் வானான்ருவான்னு இருக்கிறவன். நான்லாம் சர்டிஃபிகேட்லாம் கேட்டேன் ஒருத்தனை, சர்டிஃபிகேட் கொடு, இதை கொடு, அதை கொடு, அதை கொடு, இதை கொடு. ஓட்டமாக ஓடிட்டான் பிடி உஷா மாதிரி. அப்புறம் ரெண்டு பேர் வீட்டாருக்கும் கொஞ்சம் கசப்பாயிடுச்சு மேலே. அதுக்கப்புறம் தெரிஞ்சான் அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். இதெல்லாம் கேட்க போய் பாசு உஷாராக இருக்கிறன்னு ஓட்டான் அவன். இந்த வீட்டார் கொஞ்சம் கோச்சிக்கிறாங்க, என்ன பாஸ்டர் இப்படிலாம் கேட்டீங்க, போய் சர்டிஃபிகேட்டை கேட்பாங்களே யாருன்னா. அவன் சொல்கிறான் என்னென்னமோ பேர் A to Z வரைக்கும் சொல்கிறான், படிச்சிருக்கான்னு. இதை படித்தேன், அதை படித்தேன் முடிச்சேன்னு கேட்டால் திருத்துன்னு முழிக்கிறான். டியூப்லைட் பார்க்குறான், ஃபேனை பார்க்குறான், ஜன்னலை பார்க்குறான், கதவை பார்க்குறான். சரிப்பட்டு வராதுன்னு அந்த பொண்ணு வந்து கேட்குறேன். எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பேசிட்டார் பாஸ்டர், என் வாழ்க்கையை போச்சுன்ட்டா. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஒன்றா காலில் விழுந்துச்சுங்க, என் வாழ்க்கையை காப்பாற்றுறீங்கன்னு. இதெல்லாம் நடக்கும். அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும், ஞானத்தை கொடுக்கும். டக்குன்னு அக்செப்ட் பண்ணக்கூடாது ப்ரொபோசல்ஸை, எல்லாத்தையும் விசாரிக்கணும். அவன்கிட்ட இந்து குடும்பத்தில் வந்துட்டான், அவன் அப்படியே தேவதூதன் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். நாங்களாம் அப்படி தான் வந்தவங்க தான். இது ஜென்ம சுபாவத்துக்கும் ஆவிக்குரிய சுபாவத்துக்கும் போகிற சபை என்ன, கிடைக்கிற போதனை என்ன, அவனுடைய சாட்சி என்ன, ஜீவியம் என்ன, கர்த்தர் அவனோடு இருக்கிறார். நாங்கள் பணத்தை பார்க்கல, எடுத்தோடனே ஒரு சிம்பிள் சொல்லுவாங்க, பணத்தை பார்க்கறது இல்லை, நாங்கள் இந்த இனத்தை பார்க்கறது இல்லை, ஜனத்தை பார்க்கறதில்ல, நாங்கள் கர்த்தரை பார்த்தோம், ஒன்றும் பார்க்கல. நீ வேறு எதையோ ஒன்று மாயையில் தாக்கப்பட்டிருக்க, அதனால தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்கல. இது பார்க்குறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் புரியணும். கர்த்தரோட ஆசீர்வாதமாக ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அவனோட வேதனையை கூட்டான். அவனுக்கு பொருளாதாரத்துலேயே பிரச்சனை இருக்குதுன்னா அடிப்படையிலே ஆட்டம் கொடுத்துருக்கு. அதுக்கு சில பேர் அப்படியே தத்து எடுத்துருவாங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ வந்துருன்னு. இந்த கல்யாணத்துக்கு பேண்ட் சட்டை கோட்டில் எடுத்து கொடுக்குறாங்கல்ல, அப்போ நிர்வாணியாக அந்த மனுஷனுக்கு இந்த அம்மா நிவாரணமாக போகிறாங்க. அவன் மொத்தமாக எல்லாத்தையும் அவன் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு வந்து அவன் வீட்டில் வந்து உட்காந்துன்னு இப்போ இவங்கள ஓல்டன் ஏஜில் சேர்த்துடுறான். பாஸ்டர் தான் சொன்னார், தாய் வீட்டை விட்டு பிரிந்து வரணும், தாய் வீட்டை விட்டு நீ பிரிந்து வரல, தாயும் தகவலும் பிரிச்சிடுறேன். நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா கீழ்ப்படி அமைக்கி 10 அடி இழுத்துன்னு போயிடும் உங்களை பிசாஸ். அபிஷேகமாவது, ஆண்டவராவது, ஆராதனையாவது, அல்லேலூயாவது எல்லாம் வாயில் இருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் 100 மணி ஆர்டர் பண்ணிட்டு எல்லா ஊழியக்காரங்க ஒருத்தராக ஜெபம் பண்ணுவானா என் வீட்டுக்கு. ஒரு 15 கேலண்டர் தொங்கும், 15 வாக்குத்த தட்டை தொங்கும், டிவி பாட்டுக்கு ஓடின்னு இருக்கும், எல்லா சுவிசேஷ சேனலும் வந்துன்னு இருக்கும். எல்லாருமே கர்த்தர் வந்து இதை செய்கிறார் அது செய்கிறாருன்னு தான் சொல்லுவோம். நம்ம வீட்டில் ஒன்றும் நடக்கலை. நான் தான் உட்காந்துருக்கேன் பிசாஸ் மாதிரி. ஆசை கண்ட்ரோல் பண்ணல, பொண்ணை அங்கேயே கொடுக்கணும். ஏன்னா என் அண்ணன் அமெரிக்காவில் வாழ்க்கைப்படுறான், அவன் பொண்ணு. நம்ம பொண்ணு அமெரிக்காவில் வாழ்க்கைப்பட்ட மனசு சும்மா இருக்குமா இல்லை முன்னாடி சும்மா இருப்பாளா? என்ன லூஸ் மாதிரி இருக்கு. நம்ம சொந்தக்காரன் உங்கள் அண்ணன் அதே ரத்தம் அதே பாலை குடிச்சு வளர்ந்தவன், அவன் பொண்ணு அமெரிக்காவில் இருக்கா. அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சான், அமெரிக்கா மாப்பிள்ளை. நம்மளுக்கு அம்ஜிக்கிற மாப்பிள்ளை, அம்பத்தூர் மாப்பிள்ளை, ஆவடி மாப்பிள்ளை. அடி வெக்கமாக இல்லை உனக்கு? இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நான் ஆப்பிரிக்கா மாப்பிள்ளையை பார்க்க முடியாதுக்குன்னு நான் போகிறேன் லண்டனுக்கு. லண்டன் போகிறேன், குண்டம் போகிறேன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று பார்த்து ஒழுங்காக சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்கிற அது அந்த ஆசீர்வாதன்றதெல்லாம் போயிடும். பின்கோடை பார்த்து சில பேர் கொடுப்போம், போஸ்டல் கோடை பார்த்து கொடுப்போம், சில பேர் வேர்ல்டு மேப்பை பார்த்து கொடுப்போம். இயேசுவை பாடுறா, நாங்கள் பெந்தகோஸ்தே வாக்கும். நம்மளா சபை தான் போச்சு. அபிஷேகம் முதல்ல சாம்பிளுக்கு பெற்றுட்டோம். எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, சின்ன சபை, எல்லாருக்கும் தெரியும் அபிஷேகம் பெற்றோமா இல்லையான்னு. திருவிருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தால் 10 பேரில் டக்குன்னு மாற்றம் இல்லை. அப்போது உலகமே அவனை வாவஸ்ரீ மாதிரி பார்க்கும். அப்போ அதுலேயும் ஃப்ராட் வேலை பண்ணி உள்ளே வந்துடுறது. டக்குன்னு மாட்டிக்கிறாங்க இல்லையா? ஒரு 10,000 பேரில் இருக்கிறது எவன் வந்தான் எவன் வரலன்னு தெரியாது. ஒரு 10 பேர் கூடுற சபை, ஒரு 10 குடும்பம் கூடுற சபை டக்குன்னு தெரியும். ஏன்னா வரல, டக்குன்னு லீவ் போட்டுருவான். ஃபுல்லாகவே சாட்டர்டே ஹாலிடே, சண்டே வேலை இருந்துச்சு, அடுத்த வாரம் அப்பயே தெரியும் இது எங்கேயோ வேலையை தாண்டுது, வெள்ளாடு ஆடுது, ஆடிடுச்சு, வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. இதை நான் சொல்லுவேன்னு உலகத்துக்கே தெரியும். அதுக்கும் ஒரு ரீசன் வச்சுருப்பான். நான் கடைசியில் சொல்லி விட்ருவேன், என்னை ஏமாத்தல ஐயா, உன்னை நீ ஏமாற்றிக்கிறேன்.
என்னையும் ஏமாத்தலை, ஏசுனாரே ஏமாத்தலை, உன்னை நீயே ஏமாற்றிக்கிற. அது ஒரு மாதத்துக்குள்ளே சபை விட்டே போயிடும். கோச்சிட்லாம் இல்லை, அந்த கில்ட்டு வந்து உள்ளே வர விடாது. அந்த பாவம் தேவ சமூகத்தில் வரவே விடாது. அப்படி வரவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ சமூகமாக இருக்காது. துணிகரமாக நெஞ்ச நிமித்திட்டு வருவான், குப்புன்னு போக விட்டுட்டு வருவான். அந்த சபையில் முன்னோடியாகவும் செயல்படுவான். காணிக்கை எடுப்பான், வாயில் ஒரு சாக்லேட் போட்டு வருவான், காணிக்கை எடுப்பான், கையை ப்ரைஸ் இல்லாட்டும் ஒருத்தன் கொடுத்தான் ஒரு சபையில். வீட்டில் வந்து என் ஒய்ஃப் என்னை மேரேஜில் பார்க்குது, என்ன ஒரே சிகரெட் வாடை வருது, என்னம்மா இது இதெல்லாம் கை பட்டா கையில் அதே என் ஸ்மெல்லு என் கையை போய் வாய்க்கிட்டு எடுத்துன்னு போனால் சிகரெட் வாசனை வருது. என்ன கர்த்தாவே இதெல்லாம் அந்த காலத்துலேயே போச்சு, இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா பயமாகவே ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. நம்ம எதுவுமே பண்ணல, எப்படி கையில் சிகரெட் வாசனை வரும்? நம்ம பிரதர் காணிக்கை எடுத்தார், அவர் தான் கை கொடுத்து என்னை உட்கார வச்சு சாப்பிட வச்சார். அவர் பண்ண வேலை, ஆஹா டீ கொடுத்தானே இந்த வாலிபன். அப்புறம் பார்த்தா கையும் மெய்யுமா ஒரு நாள் பார்த்தேன், புகை வண்டி போய் கொண்டிருக்கிறது, வாயில் சுருளான புகை. அதெல்லாம் வருவாங்க போவாங்க. நம்ம சபை வசதி மட்டன்னு சொல்ல, இதெல்லாம் துணிகரமாக செய்கிற காரியம். பரிசுத்தாவி சாயந்தரம் மீதி பார்ப்போம். பரிசுத்தாவினால் வரப்போகிற நன்மைகள். இது வந்து அனாயிட்டிங் ஃபர்ஸ்ட் பார்ட், அனாயிட்டிங் செகண்ட் பார்ட். அபிஷேகம் என்னென்னலாம் நன்மை தரும், இன்னும் என்னென்னலாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது தான் அபிஷேகம் விரிவடையும். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாத வைகள், செய்ய வேண்டியவைகள் சாயந்தரம் பார்ப்போம். 2வது ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், நீ சொன்ன ஆசீர்வதியும் அலங்கரியும். ஜாதிகளுக்குள்ளே உங்களுடைய பிள்ளைகளை அலங்கரித்து ஆசீர்வதியும். இயேசுவை தெளிக்கிறோம். மீதியான ஆராதனையில் தேவன் மகிமைப்படும். இயேசுவை தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை சகல உபகாரம் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவருக்கும் சதா காலம் சொல்ல பரிசுத்தோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென்.